ஹாய் இப்போ நான் சொல்கிறது கேட்குதா? ஹலோ 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 ஹலோ. ஹாய்டா கண்ணா, ஹாய் 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 ஹாய். நான் சொல்கிறது கேட்குதா? ஏவி கிளியரா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நித்யா. ஓகேவா? நேற்று ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இப்போ நேற்று நம்ம பிரேக்கிங் நீட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் பிரேக்கிங் நீட் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு டெக்னிக்கல் எரர் எடுப்பா. ஸோ அந்த டெக்னிக்கல் எரர் இருந்ததுனால தான் நேற்று நம்ம பிரேக்கிங் நீட்டை கண்டினியூ பண்ண முடியல. நம்ம ஒரு நாள் அதை ஷெடியூல் பண்ணிடலாம். தனியாக ஒரு நாள் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணிடலாம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம ஷெடியூல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருந்துட்டு அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நிமிஷம். எஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பேஸ்லேருந்து வரக்கூடியது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுலேருந்து 80 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் 80 கொஸ்டின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துலாம். ஓகேவாக்கண்ணா? ஸோ நேற்று நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பிரேக்கிங் நீட் என்ன ஆச்சு சார் அப்படின்னது. நேற்று ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் தான். ஓகேங்களா? எஸ் சாப்பிட்டாச்சு சத்யா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் 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 புவனேஷ். ஹாய் சாங் வைப்ஸ் அண்ட் சிவரஞ்சினி, ராஜா, நான்சி, அஜய், சஞ்சித், எல்லாருக்கும் குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். ஓகேவா கண்ணா? எஸ்டா. ஓகேவா? அப்போ பார்த்துடலாமா? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அதாம்மா, அது பிரேக்கிங் நீட் எடுத்துகிட்டு இருக்கும்போது லைவ் கட் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூடியூப் கிளிச் அப்படின்னாங்க. அந்த பேஸில் வந்துட்டு எதாவது சர்வர் எரர் ஆச்சு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்ம டீமும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே வர முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நேற்று எடுக்க முடியாத ஒரு ப்ராப்ளமாக போயிடுச்சு. நம்ம இன்னொரு நாள் அதை கவர் பண்ணிடலாம். பிரேக்கிங் நீட்டை வந்து என்ன எடுத்துகிட்டு இருந்தோம், இந்த சண்டே மார்னிங் கவர் பண்ண பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த சண்டே மார்னிங் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கொல்லப்பட்டாதீங்க. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹியூமன் வெல்ஃபேரோட இதை பார்த்துலாம். ஓகே, இது ஒழுங்காக நடக்கணும். ஓகே, இது பாதியில் கட் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு நினச்சிப்போம். கட் ஆகாது நினச்சிப்போம். ஹாய் ஸ்வேதா. ஓகே ஓகேண்ணா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன லெசன் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் கார்த்திக். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன லெசன் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் முக்கால்வாசி காசு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா எதை பார்த்துருந்தோம், மைக்ரோ ஆர்கானிசம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, புரோட்டோசோவா, ஃபங்கைஸ், இதெல்லாமே ஒன் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம வந்து காஸ் பண்ணணும் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து நம்ம நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் இதில் நம்ம என்ன பார்ப்போம், இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் எப்படிலாம் ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எப்படிலாம் ஹியூமன்ஸுக்கு சூப்பராக நல்லதுக்கு அடுத்தது என்னென்ன விஷயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல் அடையுது அப்படின்ற பேஸ் பண்ணி தான் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி நம்ம 80 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எஸ் நடுவில் ஏதாவது பஃபர் ஆச்சுன்னா அதுங்க முன்னாடியே சொல்லிடுங்க. ஓகேங்களா? எஸ், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் வந்து பார்த்துலாம். ஓகேவாடா கண்ணா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஒரு ஃபயரை போட்டுருங்க பார்ப்போம். கமான் ஒரு ஃபயரை போட்டுவிட்டுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமெண்ட்ரா எல்லாம் ஃபயர் போடுங்க பார்ப்போம். நம்ம டக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு 80 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிருவோம்.
அட ஜஸ்ட் a minute. ஒரே நிமிஷம். Two minutes rakana, just 2 minutes.
ஓகேடா, சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் பார்ப்போம். Conversion of milk to curd improves its nutritional value by increasing the amount of vitamin D, vitamin A, vitamin E, or vitamin B12. Come on, Rakana, come on, Rakana. First one. Yes. It's vitamin B12. ஓகேவா, விட்டமின் B12 தான் சொல்லுவோம். ஓகேவா, சூப்பராக இருக்கும். ஓகேவா, விட்டமின் B12 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கு. மில்க் டு கர்ட், மில்க்லேருந்து கர்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோம், விட்டமின் B12 அதை பேஸ் பண்ணி தான் சொல்லிருக்கோம். ஓகேவா, சூப்பராக இருக்கணும், சூப்பரா. எஸ் சரண்யா, புவனேஷ், நான்சி, சஞ்சித், சத்யா, கார்த்தி, சபரி, ஸ்வேதா, நித்யா, டிஜான், தருண், ராஜா, கலக்கிட்டீங்க. ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்களா, ஸோ மறந்துடாதீங்க, எவ்ரி 5 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும்போது ஃபயர் போடணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, லைக்கையும் பண்ணால் லைக் போடணும். ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். Which of the following is a sewage treatment removes suspended solids? Secondary treatment, sludge treatment, primary treatment, tertiary treatment? Which of the following? சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எந்த இதில் ரிமூவ் பண்ணும்? ரொம்ப ஈஸி. சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அந்த சாலிட்ஸ் பேஸ் பண்ணி வர்றது அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு ப்ரைமரிலே ரிமூவ் பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட்லேயே ரிமூவ் பண்ணி ஆகணும், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை பேஸ் வச்சு கன்சிடர் பண்ணும்போது ஷுட் பி ரிமூவ்ட் அண்ட் த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணி ஆகணும், சீவேஜ் ஸ்லட்ஜ் சாலிட் செல்ஸ்லாம் என்ன பண்ணி ஆகணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகேவாக்கண்ணா, சூப்பர்ரா. ஓகேங்களா, சூப்பர் சரண்யா, புவனேஷ், நான்சி. அந்த செடிமெண்டேஷன் ஸ்லட்ஜ் இந்த செடிமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சத்யா, சஞ்சித், ராஜா, நித்யா, கார்த்திக், யா புவனேஷ், தருண், அஜய். ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். Which of the following is correctly matched for the product produced by them? என்னென்ன produced by them கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கா அப்படின்றாங்க. லைட் வர அடிக்குது. மெத்தனோபாக்டீரியா லாக்டிக் ஆசிட், பெனிசிலின் நொட்டாட்டா அசிட்டிக் ஆசிட், சாக்கோமைசிஸ் சர்வீஸ் எத்தனால், அசிடோபாக்டர் ஆசிட் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதெல்லாம் கரெக்டாக மேட்சாக இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் இருக்குன்னு. ஒரு நிமிஷம், லைட்டு முகத்தில் அடிக்க. ஓகேவா, சாக்கரோமைசிஸ் சர்வீஸ் எத்தனால். ஓகேங்களா, சாக்கரோமைசிஸ் சர்வீஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க, கரெக்ட்லி மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் ராங்லி மேட்ச்னா எல்லாமே ராங்காக தான் இருக்கு, ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கு, அதை பேஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். ஓகேவா, கரெக்ட்லி மேட்ச் ப்ரொடியூஸ்டு பை தான் வந்துட்டு எத்தனால் எதுனது சாக்கரோமைசிஸ் சர்வீஸ், மறந்துடக்கூடாது. ஈஸ்ட். யா ஓகே, சூப்பர்ரா. எஸ் டிஜான். ஓகே, சூப்பர். நான்சி, சத்யா, புவனேஷ், சஞ்சித், ராஜா, சரண்யா, சபரீஷ், ஸ்வேதா, தருண், கார்த்திக், அஜய். ஃபைன், ஃபேண்டாஸ்டிக்ரா. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். நாலாவது கொஸ்டின். The primitive prokaryotes responsible for the production of biogas from the dung of the ruminant animals included the என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு?
சொல்லுங்க அலோஃபைல்ஸா, தெர்மோசிரோஃபைல்ஸா, மெத்தனோஜென்ஸா, யூபாக்டீரியாவா? எஸ் டாகண்ணா. அப்படியே இதுதான் மெயின் இது. ஓகேவா? ருமினன்ட் அனிமல்ஸோட கட்டில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த கட்டில் வந்துட்டு எதை பார்க்க முடியும்? மெத்தனோஜென்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மீத்தேன் கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கவு டங்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அது மறந்துடக்கூடாது. ஸோ அந்த பேஸ் வந்துட்டு கட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மெத்தனோஜென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ருமினன்ட் அனிமல்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சூப்பர் ரக்கண்ணா, சூப்பர். எஸ் மெத்தனோஜென்ஸ் தான். சூப்பர் புவனேஷ், நான்சி, சஞ்சித், ஹாய் ராகுல், ஸ்வேதா, சபரீஷ், சத்யா, நான்சி, சரண்யா, டிஜான், ராகுல், ராஜா, தருண், அஜய், கார்த்திக், கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக். ஓகேங்களா? சூப்பரா. அடுத்து 5th one. Which of the following is wrongly matched in a given table? Given table எது wrongly matched ஆயிருக்கு? Which of the following is wrongly matched? Microbes, product, applications எது wrongly matched ஆயிருக்கு? Trichoderma polysporum, cyclosporin A, immunosuppressive drug. Okay. Monococcus purpura, statins, lowering of blood cholesterol. Yes. Streptococcus, streptokinase, removal of cord from blood vessels. Clostridium buticulum, lipase, removal of oil stains. சொல்லிட்டீங்களா? ஓகேவா? பியூட்டிலிஷ்கம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணி ஆகணும்? பியூட்ரிக் ஆசிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதான் தப்பானது. ஆப்ஷன் டி தான் தப்பானதுரா. சூப்பரா. நான்சி, யா பியூட்டிலைசரும் அது மட்டும் இல்லாமல் என்னது பியூட்ரிக் ஆசிடோட ப்ரொடெக்ஷனுக்கு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சூப்பர் சத்யா. நான்சி, சஞ்சித், ராகுல், ஸ்வேதா, டிஜான், ராகுல், அரவிந்த், தருண், ராஜா, சபரீஷ், புவனேஷ், கார்த்திக், அஜய், கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக்பா. ஓகேவா? சூப்பரா. 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபயர் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க. டக்கு நம்ம முடிக்கிறதுக்குள்ளே 50+ லைக்கை கொண்டு வந்துடலாம். கமெண்ட் இருக்கண்ணா. செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்கும். செஷன் லைக் பண்ணுங்க. ஃபயர் பண்ணுங்க. சூப்பர் சரண்யா. ஃபென்டாஸ்டிக்பா. ஆப்ஷன் டி தான் தப்பான ஆன்சர். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அவன் கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்கானா இல்லை ராங்லி மேட்ச் கேட்டிருக்கானா அப்படின்னா கரெக்டாக பார்த்து அடிக்கணும். ஓகேவா? கரெக்டாக பார்த்து சூப்பராக பார்த்து அடிக்கணும். ஓகேடா. கமான். எஸ். ஒரு 80 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இனி ஒரு 75 கொஸ்டின்ஸ் டூ. ஓகே, இன்னும் ஜஸ்ட் 75 கொஸ்டின்ஸ் மோர் இருக்குது. 75 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம்னா நம்ம டக்குன்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பர். அந்த மாதிரி ஃபயர் பண்ணுங்க. அப்படி தான்ப்பா. அப்படியே செஷன் யாரை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விடுங்க. டக்குன்னு நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? நேற்று பிரேக்கிங் நீட்டு நான் சண்டே எடுக்கிறேன். ஓகேங்களா? சண்டே ஷெட்யூல் பண்ணிவிட்டு நான் சண்டே வந்துட்டு இந்த ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து நமக்கு சண்டே மார்னிங் பார்த்துடலாம். ஓகே வடக்கண்ணா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். The guts of the cow and buffalo possess. இப்போதான் பார்த்தோம் guts of the cow and buffalo. பட் அது வேற மாதிரி பார்த்தோம். நான் அங்கேயே சொல்லிட்டேன். இதான் ஆன்சர் சொல்லக்கூடாதுன்றது. ஓகேவா? நம்ம எல்லாத்துலேயும் முன்னாடியே ஆன்சர் சொல்லிடுவோம். டக்குன்னு வந்துடுது. ஓகேங்களா? சரி சொல்லுங்க பார்ப்போம். Come on. Guts of the cow and buffalo possess.
எஸ் 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 எஸ்டா 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 சூப்பர் 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 ஓகேவா. இப்போ பார்த்தோம் அது கவு டங்க்ல நம்ம மீத்தேன் கேஸ் எடுத்துட்டு இருப்போம். ஏன் கவு டங்க்ல மீத்தேன் கேஸ் இருக்கும்? வயிற்றுல அதோட வயிற்றுல வந்து சாலிபிள் பண்ணுறதுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு மெத்தனோஜென்ஸ் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? மெத்தனோஜென்ஸ் பிரச்சனை இருக்குது. அதனால தான் ஓகேவாங்கண்ணா, மறந்துடக்கூடாது. இந்த டேர்ம் மறந்துடக்கூடாது. இந்த டேர்ம் நிறைய ரிப்பீட் ஆகுது சான்சஸ் இருக்குது ஓகேவா. சூப்பரா சூப்பரா. ஸ்வேதா, சரண்யா, நான்சி, புவனேஷ், ரோஷினி, வாங்க ரோஷினி, சஞ்சித், ராஜா, கார்த்திக், அறிவு, சத்யா, அஜய் கலக்கிட்டீங்கப்பா ஓகேவா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. அவ்வளோதான்ப்பா. அடுத்த கொஸ்டின், செவன்த் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் இந்த லிஸ்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அண்ட் their இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா. இந்த ஃபாலோயிங் இந்த மைக்ரோப்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? சாக்ரோமைசிஸ் செர்விசியே, மொனாக்கஸ் பர்பூரஸ், ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம், பொர்பியோனா பாக்டீரியா ஷர்மானி, ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்யூனோ ரெப்ரசன்ட் ஏஜென்ட் ஓகே, ரைப்பனிங் ஆஃப் ஸ்விஸ் சீஸு, கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆஃப் எத்தனால் அது ஈஸ்ட் வரும் போட்டுருங்க பார்ப்போம், ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்டு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். யா எஸ்டா கண்ணா எஸ்டா இதை வச்சு அடிச்சிடலாம். சாக்ரோமைசிஸ் செர்விசியே காமன்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால், மொனோஸ்கம் பர்பியூரஸ் வந்துட்டு பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ட்ரைகோடர்மா வந்து இம்யூனோ சப்ரசன்ட் ஏஜென்ட்டு, பாப்போரியம் ரைப்பனிங் ஆஃப் ஸ்விஸ் சீஸ் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் நம்ம ஏஸ்ரா சூப்பரா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சத்யா, ராஜா, நான்சி, நரேஷ், சோஃபியா, சஞ்சித், அஜய், புவனேஷ், சபரீஷ், கார்த்திக், அறிவு, தருண். ஃபென்டாஸ்டிக்ப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ் ஓகே. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேடா ஃபைன் ஃபென்டாஸ்டிக். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின். What gases are produced in anaerobic sludge digester? Anaerobic sludge digester என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. What gas are produced in anaerobic sludge digester? சொல்லுங்க பாப்போம். Methane and carbon dioxide only. Methane, hydrogen sulfide and carbon dioxide. Methane, hydrogen sulfide and carbon dioxide. நோயா வந்துட்டு இருக்கு. ஆக்சிஜனா? ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஒன்லி. இந்த பேஸில் என்ன வரும்? மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு என்ன பிரேக் டவுன் ஆகும்? ஆர்கானிக் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆகும். எஸ் ராகன் ஓகேவா. மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பிரேக் டவுன் ஆகும்? பயோடிகிரேடபிள் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆகும் ஓகேங்களா. ஆக்சிஜன் ஆப்சென்ட்டாக இருக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு பயோடிகிரேடபிளாக எல்லாம் இதாகும் ஓகேங்களா. அப்போ என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகலாம்? மீத்தேனு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா. ஆக்சிஜன் வராது ஓகே. அன்அரபிக் கண்டிஷன் தானே. ஸோ அந்த பேஸில் வரும்போது ஆக்சிஜன் வந்துட்டு ஆப்சென்ட்டாக இருக்கும் ஓகேவா. சூப்பர். ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் பி தான் கலக்கினி ஓகேங்களா. யா இது வந்து என்னென்ன பர்பஸ்லாம் யூஸ் பண்ணால் டொமஸ்டிக் பர்பஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. வணக்கம் தீபக் ஓகேவா. சூப்பரா. சஞ்சித், நான்சி, நித்யா, சோஃபியா, சத்யா, கார்த்திக், புவனேஷ், நரேஷ், டிஜான், சபரீஷ், அறிவு, தருண், ராஜா, அஜய் கலக்கிறீங்க. ஃபென்டாஸ்டிக் ஓகேவா. ஸோ அந்த அன்அரபிக் கண்டிஷன்லேருந்து பிரேக் டவுன் ஆகி பயோடிகிரேடபிளா ஃபார்ம் ஆகிறதுக்கு மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா. சூப்பர். அடுத்தது, which one of the following equipment is required for the growing of microbes in a large scale for the industrial production ஓகேவா. தெரியுதா? இது பிஓடி இன்குபேட்டரு தெரியல, நான் எழுதிடுறேன். பிஓடி இன்குபேட்டரு, இது ஸ்லட்ஜ் டைஜஸ்டரு, இது இண்டஸ்ட்ரியல் ஓவனு, இது பயோரியாக்டர். எது வந்து யூஸ் பண்ணுவோம்?
மைக்ரோப்ஸ். எஸ்டா, இது ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் எசென்ஷியல் ரிக்வயர் ஃபார் தி க்ரோயிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல். எதுவுமே ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லார்ஜ் ஸ்கேலில் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம படிப்போம் இல்லையா, பயோ ரியாக்டர்ஸ் வச்சுட்டு அப்படியே சுற்றி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த பயோ ரியாக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், படிச்சு வச்சுக்கோங்க. போத் ஃபார் போர்டு எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த நீட் எக்ஸாம் ஓகேங்களா. இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்துட்டு சர்டன் டாபிக்ஸ்லேருந்து மட்டும் ரிப்பீட்டடாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு டாப்பிக்கில் முக்கியமான டாப்பிக்கை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பயோ ரியாக்டர் இருந்துட்டு இருக்கு. அதோட ப்ராசஸர் மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும், மிச்சம் தெரிஞ்சுக்கணும் ஓகே. சூப்பரா. எஸ் சத்யா, புவனேஷ், சபரீஷ், நான்சி, சஞ்சித், தீபக், நரேஷ், நித்யா, அஜய், சபரீஷ், ராஜா, சோஃபியா, அறிவு, டிஜான், தருண், கார்த்திக். ஃபைன்ப்பா, ஃபைன், ஃபென்டாஸ்டிக்டா ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். Match the following which product they produce. மேட்ச் பண்ணுங்க. லாக்டோபெசிலஸ், சாக்ரோமைசிஸ், ஆஸ்பர்ஜிலஸ் நைசஸ், அசிடோபாக்டர் அசிடிக். ஆனால் மேட்ச் தான்டா முக்கியமாக கேட்பாங்க. ஏன்னா மேட்ச்சில் ஒரு கேள்வி இல்லை, அவங்ககிட்ட 4 கேள்வி இருக்குது. ஒரு கேள்விக்கு 4 மார்க் பதிலாக 4 கேள்விக்கு 4 மார்க் கொடுத்துருப்பான் ஓகேங்களா. அது மறந்துடாதீங்க. ஸோ மேட்ச் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா மேட்ச்சில் நீங்கள் அதிகமாக கண்டென்ட்டும் படிக்க வேண்டியதாக இருக்கும், மார்க்கும் கம்மியாக தான் கிடைக்கும். 4 மார்க் தான் கிடைக்கும். இதே தனித்தனியாக கேட்டிருந்தானா ஒன்றுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதை பேஸில் பாப்பில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆப்ஷன் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 5 இருக்கு, பட் 4 தான். ஒன்று எமிட் பண்ணி ஆகணும். அது என்ன? அது எஸ், நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. பார்த்துடலாம். லாக்டோபெசிலஸ் கர்டு, சாக்ரோமைசிஸ் செர்விசி ஈஸ்ட் பிரெட்லாம் பார்க்க முடியும் ஓகேங்களா. அடுத்தது ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட் ஆஸ்பர்ஜிலஸ். அசிடோபாக்டரம் அசிடிக் ஆசிட் வந்தாலே அசிடிக் ஆசிட். அப்போ இதில் வராது, சீஸ் வராது. என்ன வராது? சீஸ் வராது ஓகேவா. எஸ், ஆப்ஷன் பி தானே கரெக்டாக ஆன்சர். சூப்பர் நான்சி, ஜானகிராமன், சூப்பர்ரா. ஃபைன். ஆப்ஷன் பி பா. நான்சி, சத்யா, தீபக், ராஜா, சஞ்சித், நரேஷ், சோஃபியா, சபரீஷ், நித்யா, அறிவு, கார்த்திக், புவனேஷ். ஃபைன். ஃபென்டாஸ்டிக்டா. ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா. அவ்வளோதான்ப்பா. இட்ஸ் ஆப்ஷன் பி. சீஸ் தான் வராது, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஒரு 10 கொஸ்டின் முடிச்சோம். ஃபயர் பண்ணுங்க. 𝑬𝒔𝒑𝒔 தமிழ் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. எஸ்டா. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சொன்ன பேரை சொல்லக்கூடாது, ஒரே ஸ்கேம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம பசங்க. ஒரே ஆப்ஷன் பி நம்ம சொல்லிட்டு ஒரே பேரை சொல்கிற மாதிரியே இருக்கும். யாரெல்லாம் பேர்லாம் சொல்லி அவங்களாம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்ஷன் ஒரு தடவை மட்டும் போட பாருங்கள். நான் அவங்களுக்கு பார்த்தா நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நிறைய பேர் இருக்கிறதுனால லிட்டில் பிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிடுது. எவ்வளோ கன்ஃபியூஷன் தெரியுமா? இது ஒழுங்காக நடக்குதா நடக்கலையான்னு அதுக்கு அடிக்கடி செக் பண்ணி பார்ப்போம். நேற்று வந்து ஓடி போயிடுச்சு. பிரேக்கிங் நீட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோனை பார்க்க, ஏதாவது டவுட் இருக்காடா, என்ன டவுட்டே சொல்ல மாட்டேங்க, டவுட் இருக்காடான்னு எனக்கு கேட்குறேன். சார் பஃபர் ஆகுது சார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா லைவே எண்ட் ஆயிருக்கு. அடப்பா, அது தெரியாமல் 5 நிமிஷம் பேசினேனே அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் வந்து இது இருக்கு ஓகேவா. ஸோ ஒரு ஆப்ஷனை ஒரு தடவை போட ட்ரை பண்ணுங்க. நான் பார்த்துருவேன் ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஆன்சர் சொல்லணும் அப்படின்றத நான் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஆப்ஷன் ஒரு தடவை போட பாருங்க. அதேமாதிரி பேர் வந்துட்டு நான் மறந்துட்டேன், 2-3 பேர் மறந்துட்டேன். உட்காந்து ரீகலர் பண்ணிருக்கேன், என்னவா இருக்கும் அந்த பேர் அப்படின்ட்டு ரீகலர் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓகேவா. எஸ்டா. அப்படியே செஷன் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. செக்குன்னு செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. சூப்பர். நீர்க்கடவுள் வந்துட்டாரு. நீர்க்கடவுளா? புதுசாக இருக்கே, நீர்க்கடவுள். எஸ்டாகண்ணா. அதேமாதிரி ஃபயரையும் போட்டோம் ஓகே. மறந்துடக்கூடாது ஓகேங்களா. யா
ஓகே 10 கொஸ்டின் பார்த்துட்டோம்ப்பா. இன்னும் 70 கொஸ்டின்ஸ் டு கோ. இன்னும் ஜஸ்ட் 70 கொஸ்டின் மோர் டு கோ. இன்னும் 70 கொஸ்டின் இருக்கு. நம்ம 70 கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே பார்க்கலாம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும்போது 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். கொல்லப்படாதீங்க. நம்ம முன்னாடியே பண்றது நம்ம 80 90 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். ஈச் 25 கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 5 கொஸ்டின் முடியும் ஃபயர் போடணும். ஓகே மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சூப்பரா. அடுத்த கொஸ்டின் 11th one. Which of the following can be used as a biocontrol agent in the treatment of plant disease? Plant disease la biocontrol agent plant disease la கேட்டிருக்காங்க. ஓகே இது ட்ரைகோடர்மாவா, குளோரெல்லாவா, ஆனாபினாவா, லாக்டோபெசிலிஸா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, சீக்கிரம் வர சொல்லுங்கள். யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்களா டக்குன்னு வர சொல்லுங்கள் பார்ப்போம். தண்ணி போடக்கூடாது, தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? ஃபயரை போடணும், தண்ணியை குடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தண்ணியை போடுறீங்க, ஃபயரை குடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபயரை குடிச்சிங்கன்னா வயிறு குழந்தை செத்து போயிருண்டா. இந்த எதிர்கட்சி சிம்பிள் போடுறவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? தண்ணியும் தேவை தான். அது தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் தான் தேவை. ஓகே நம்ம கட்சி சிம்பிள் எதுவாக இருக்குமோ அது மட்டும் தான் போகணும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் வந்து பார்க்கும்போது நம்ம ட்ரைகோடெர்மா தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக இருக்குது. பிளான்ட் டிசீஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக நம்ம எதுக்கு கன்சிடர் பண்ணுறோம்? ட்ரைகோடெர்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைகோடெர்மாவை தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகேவா? ட்ரைகோடெர்மாவை தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேடா? சூப்பரா ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிள். சூப்பர். நான்சி, புவனேஷ், ராஜா, நித்யா, அறிவு, தீபக், 𝑬𝒔𝒑𝒔 தமிழன் கூப்பிட்றோம்ப்பா. தமிழன், சத்யா, சபரீஷ், சஞ்சித் கலக்கிட்டீங்க. ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ட்ரைகோடெர்மா அப்படின்றது. ஓகேவா? சார் எப்போயும் நம்ம கட்சி தான். ஆமாப்பா என்னது தண்ணி போடுறோம் அந்த தண்ணியில் குடிக்கிற தண்ணி என்ன நம்ம 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 என்ன நம்மளால குழந்தைகள். ஓகேவா? குழந்தைகள் முன்னேற்ற கழகம் வச்சுருவோமா? அதுமாரி தான். ஓகேங்களா? அப்புறம் இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்ண முடியும்? தண்ணி பியூர் வாட்டர், மினரல் வாட்டர் தான் குடிக்க சொல்கிறோம். ஓகேவா? எஸ்டா கண்ணா, எஸ்டா. ஓகேவா? ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கண்ட கட்சி பேர்லாம் போட வேண்டியது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நெஜ பாலிடிக்ஸ். இது வந்துட்டு நெஜ பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. ஐயோ ஒரு நிமிஷம் மாட்டிச்சு. ஓகேவா? சூப்பரா. அப்போ பேக் டு ஃபன் பண்ணா கூட பேக் டு டாபிக் வந்துருங்க, மறந்துடாதீங்க. பண்ணாதான் போவோம், பட் படிப்புலையும் கவனமாக இருக்கும். பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட் இன் பிளான்ட் டிசீஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் கிளியராக பார்க்க மாட்டீங்க. பிளான்ட் டிசீஸில் கேட்க பண்ணும்போது அவன் ட்ரைகோடெர்மா தான். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. பிளான்ட் டிசீஸை பற்றி அவன் கேட்கும்போது ட்ரைகோடெர்மா தான். ஓகேங்களா? Which one of the following is a commercial blood cholesterol lowering agent? Commercial blood cholesterol lowering agent. Commercial blood cholesterol lowering agent இது cyclosporinava, statinina, streptokinase, லிக்பேஸா? கணா ஆன்சர் வாங்க. நம்ம பேசும்போது பேசலாம். ஒன்ஸ் கொஸ்டின் வந்துட்டோம்னா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஓகேவா? நமக்கு 50-50 தானே போயிட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருக்கும்போது பேசக்கூடாது. பேக் டு ஃபார்ம் வாங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. 12th one ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சைக்ளோஸ்போரினியாவா, ஸ்டாட்டினா, ஸ்டெப்டோகைனேஸா, லிப்பேஸா? அப்போ அனிமல் டிசீஸ் அது வரும்போது சொல்கிறேன். நீங்கள் எப்போயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா. ஓகேவா? சூப்பரா. எல்லாம் சொன்னமே கரெக்ட் தான். ஸ்டாட்டின் தான் கரெக்டான ஆன்சர். கமர்ஷியலி பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு லோவர் பண்ணுறதுக்கு லோவரிங் ஏஜென்ட் அது மாதிரி கமர்ஷியலி பேஸ் பண்ணக்கூடியது ஸ்டாட்டின் தான். ஓகேவாடா? சூப்பர். ஆப்ஷன் பி தான். சூப்பர். நான்சி, தீபக், புவனேஷ். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நித்யா, விசாலாட்சி ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கப்பா. சபரீஷ், ஷோஃபியா, அறிவு, சஞ்சித், ராஜா. ஓகேவா? ஃபென்டாஸ்டிக். எங்கே அஜய் எங்கே போயிட்டாப்புல? அஜ்மல், ஹாய் அஜ்மல். ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங் தான். அஜய் சாப்பிட போயிட்டார் போல இருக்கு. ஓகேவா? சாப்பிட்டுருக்க மாட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? மார்னிங் மாறன். ஹாப்பி மார்னிங். காலை வணக்கம் ஐயா. ஹாப்பி மார்னிங்ப்பா அஜ்மல். ஹாப்பி மார்னிங். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? பிரேக் கொடுக்கும்போது சாப்பிட்டா போதாதே. அஜய் சாப்பிட போயிட்டான் போல. ஓகேவா? சார் என் நேம் எங்கே சொன்னேனே? சத்யா கேட்கலையா? நீங்கள் தானே கேட்டீங்க அனிமலுக்கு என்ன வரும் கேட்டீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அது ஆன்சராக வந்துச்சுன்னா எனக்கு கொஸ்டின் வச்சுருக்கானு தெரியலையே. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சூப்பர்மா. அப்படி தான் இருக்கணும்.
அப்படிதான் இருக்கணும். கையில் ஒரு சோத்தையும் வச்சுட்டு உப்புமாவை வச்சுட்டு இப்படி பார்த்து அந்த ஆப்ஷன் எடுத்து இந்த பார்த்து நெருப்பு போடு, அந்த லைக்கை போடு, அப்படி தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதே பேஸ் பண்ணிடுங்க. சாப்பிட்டாச்சு. நம்ம காலையிலே சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா? ஓகேப்பா. ஓகே, 12 கொஸ்டின் முடிச்சாச்சு. ஓகேங்களா? என்ன சிரிப்பு? தண்ணி குடிக்கணும்பா சபரீஷ். ஓகேங்களா? ஓகே, பேக் டு ஃபார்ம். செலக்ட் த கரெக்ட் குரூப் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். குரூப் கேட்க சொன்னேன். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் என்ன சில இது இருக்கு, அதுல கரெக்டான குரூப் எது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட். இப்போ நமக்கு 2 பார்த்துருந்தோம், அதை வச்சு நீங்க அடிக்கலாம். நல்லா பாருங்க. பயோ கண்ட்ரோல் பேஜ் நம்ம நிறைய இது பார்த்துருந்தோம், அதை வச்சு அடிக்கலாம். சீக்கிரம் 13th one. ஓகே நவீன், ஓகே. எஸ்டா கண்ணா, எஸ்டா. சீக்கிரம். அப்படியா இதெல்லாமா? Bacillus thuringiensis, tobacco mosaic viruses, FHO, இல்ல trichoderma, baculovirus, bacillus thuringia, oscillator, bacillus, oscillator, trisobanal vaccinations. Yes டா. இப்போ நான் பார்த்தோம். Yes, option B. Bacillus thuringiensis, baculoviruses, trichoderma. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட்டா இருக்குது. ஓகேங்களா? கண்ட்ரோலபிள் ஏஜென்ட் டிசீஸ் காஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, டிசீஸ் காசிங் வந்துட்டு பயாலஜி பேஸ் பண்ணி நேச்சுரலா கண்ட்ரோல் பண்ண ஏஜென்ட்டா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சூப்பர்ரா ஃபென்டாஸ்டிக் பா. சூப்பர். நவீன், சத்யா, நரேஷ், தீபக், நான்சி, சோஃபியா, புவனேஷ், நித்யா, மாறன், ராஜா, சஞ்சித், சபரீஷ், அறிவு, கலக்கிறீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சார் நீங்கள் வெறும் பூஸ்ட் சாப்பிடுவீங்க. நீங்கள் வெறும் பூஸ்ட் சாப்பிடுவீங்களா? ஏன்பா உங்களுக்கு பூஸ்ட் பிடிக்குமா? பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னா அதெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டது. வெறும் பூஸ்ட்லாம் திருடி தின்னுட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒரு காலம் இல்லையா? ராவா அடிப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். ராவாடிங்க. நம்ம 14th கொஸ்டின் பார்த்துடலாம். A biocontrollable agent to be a part of an integrated pest management should be. biocontrollable agent தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல part of integrated pest management should be என்னவா இருக்கும்? integrated pest management. அடே ஆன்சர் பண்ணுங்க. Integrated pest control. Species to species and species to specific and symbiotic, free living and broad spectrum, narrow spectrum and symbiotic, species specific and inactive on a non-target organism. ஓகேங்களா? எஸ், integrated pet. ஒரு நிமிஷம்டா. Species specific, inactive on the non-targeted organism. ஓகேங்களா? Species specific, inactive on the non-targeted organism. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபன்னியா மட்டும் இருந்துறாதீங்க. ஓகே, நோட் பண்ணிட்டே வாங்க. எஸ் சூப்பர். தீபக், சஞ்சித், யா சத்யா, நித்யா, சோஃபியா, சபரீஷ், அறிவு, நரேஷ், நான்சி, கலக்கிட்டிங். ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? So option B தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15th question. Which of the following statement about methanogens is not correct? கண்ணா, not correct கேட்டிருக்காங்க. மெத்தனோஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எது not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3-4 இங்க இருக்குப்பா. ஓகேங்களா? They can be used to produce biogas. They are found in a rumen of a cattle and their excreta. They grow aerobically and break down cellulose-rich food. They produce methane gas. சொல்லுங்க பாப்போம். குட் மார்னிங் கவியரசி. சொல்லுங்கடா. 15th one.
மெத்தனோஜென்ஸோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாலே அடிச்சிடலாம் ஓகேவா மெத்தனோஜென்ஸோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் எஸ் டகனா சூப்பர் மெத்தனோஜென்ஸோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேவா they can be used to produce biogas yes correct and fantastic and fantabulous they are produced in a room on of the cattle yes they are produced in a methane gas yes ஓகேவா they are aerobically இல்ல ஓகேங்களா மறந்துக்கூடாது ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர் எஸ் anaerobic சூப்பர் சத்யா ஓகேங்களா சூப்பர் சஞ்சித் ஓகேங்களா கவியரசி நான்சி விசாலாட்சி அறிவு நித்யா தீபக் புவனேஷ் சோஃபியா சபரீஷ் ஃபேண்டாஸ்டிக் அவ்வளோதான் ஓகேவா சூப்பரா ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி தான் ஓகேவா anaerobically சூப்பர் ஓகேங்களா அவ்வளோதான்ப்பா 15 கொஸ்டின் முடிச்சாச்சுப்பா ஃபயர் பண்ணுங்க பார்ப்போம் தண்ணி குடிக்காதனால தண்ணி குடிச்சவங்க அடிக்கடி தண்ணி குடிங்க இது டிசீஸ் பரவக்கூடிய நேரம் ஓகேங்களா இது என்னது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே பேய்கள் நடமாடும் சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துங்க அதேமாரி நோய்கள் நடமாடும் சமயம் இந்த சமயம் ஓகேவா இந்த நோய்கள் கிட்டேருந்து காப்பாற்ற நிறைய வழிகள் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் வாட்டர் சாப்பிடணும் ஓகேவா மினரல் வாட்டரை சாப்பிடணும் ஓகேவா அதேமாரி என்ன பண்ணணும் கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் போடணும் அப்படியே செஷன் லைக் பண்ணா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க யாராவது செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க செகண்ட் 15 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம 80 கொஸ்டின் பார்த்துருந்தோம் அதேமாதிரி 15 கொஸ்டின் ஜஸ்ட் இன்னும் 65 கொஸ்டின் இருக்கும் இன்னும் 65 கொஸ்டின் இருக்கு பார்த்துலாம் 25 கொஸ்டின் வரும்போது ஒரு குட்டி பிரேக் எடுத்துப்போம் ஓகேவா எஸ் டகனா சீக்கிரம் ஃபயர் எல்லாரும் போடணும் ஓகேவா பத்தல கமான் அதே மாதிரி செஷன் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தால் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க ஓகேவா சக்கு எஸ் டகனா சூப்பர் ஓகேவா ஓகே நீ தனியாக ஆப்போசிட் பண்ணுங்க சேட்டில் போட்டு சூடாக தான் சாப்பிட்டு வரப்போ இருக்கலாம் வாட்டர் வேர்ல்ட்ஸா அது வேர்ல்டு அதே தெரியல நீ எல்லாம் கட்சி நடத்தி என்ன ஆர்டர் பண்ண போறியோ தெரியல ஓகேவா ஓகேடா எஸ் நவீன் தெரியும் ஓகேவா உங்கள்கிட்ட சிரிப்பு எல்லாம் ஒரே குசியில் இருக்கீங்க 5 மாதம் கூட இல்லை நீட் எக்ஸாமுக்கு இருங்க ஹாப்பியாக இருந்துட்டு அந்த ஹாப்பி மைண்டோட போய் நீட் அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிடும் ஓகேவா அதை ஹாப்பியாக இருந்து படிக்காமல் போய் பாஸ் பண்ணுறாதீங்க ஓகேவா டைப்பிங் மிஸ்டேக்கா சரி விட்டுங்க ஒழுங்காக இருந்தால் வரும் ஒழுங்காக இல்லைனா வராது அது தெரிஞ்சது தானே Among the following சரிப்பா back to வாங்கப்பா among the following pairs the microbes which pair of both the microbes can be used as a biofertilizer pairs கொடுத்திருக்காங்க அதுல biofertilizer யூஸ் பண்ணக்கூடிய pairs எது அப்படினு கேக்குறாங்க biofertilizer யூஸ் பண்ணக்கூடிய pairs எது அப்படினு கேக்குறாங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க சத்யா ஒரு நல்லா பாத்துக்கோங்கப்பா ஆஸ்பர்ஜிலஸ் ரைசோபஸ் அப்படி கொடுத்துருக்காங்க பாஸ் கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கணும் எஸ் டகனா சூப்பரா fantastic ஓகேங்களா it is cyanobacteria and rhizobium தான் following pairs microbes ஓகேவா microbes பேஸ் பண்ணி வர்றது அந்த ரெண்டு மைக்ரோப்ஸ்மே என்னவா யூஸ் பண்ணிருப்போம் நம்ம பயோஃபெர்டிலைசரா யூஸ் பண்றோம் ஓகேவா cyanobacteria and rhizobium ஓகேவா சூப்பரா புவனேஷ் தீபக் அறிவு நான்சி சத்யா நித்யா சஞ்சித் சோஃபியா விசாலாட்சி கலக்கிட்டீங்க ஃபேண்டாஸ்டிக் பா சபரீஷ் சூப்பர் நரேஷ் ஃபைன்ப்பா ஃபேண்டாஸ்டிக் ஓகேவா ஸோ சைனோபாக்டீரியா அண்ட் ரைசோபியம் தான் சைனோபாக்டீரியா அண்ட் ரைசோபியம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா கண்ணா சூப்பர் அடுத்த 70th கொஸ்டின் which one of the following is put into a anaerobic sludge digester for further
sewage treatment. Anaerobic sludge digestல போடுவோம். எதுக்கு? For further sludge sewage treatmentக்காக. என்னது? Activated sludge, primary sludge, floating debris, இல்ல effluent of primary treatment. பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபெர்டிலைசர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உரமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, மறந்துடக்கூடாது. அது எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்? ஓகேங்களா? செடிமெண்டட் என்னடா பஃபர் ஆகுதா? பஃபர் ஆகுதா என்ன? பஃபர் ஆகுதாப்பா? இல்லையே. பஃபர் ஆகுது? ரொம்ப ஆன்சர் வருதா? அதுக்கு நம்ம பண்ணுறது ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஃபர் ஆயிடுச்சா? பஃபர் ஆனாலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கே. இப்போ ஓகேவா? உங்களை வச்சுக்கிட்டு ஓகேங்களா? சரி, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓகேவா? ஓகேம்மா. ஓகேவா? செடிமெண்ட் செட்டிலிங் டேங்க் அப்படின்னு சொன்னது செடிமெண்ட் செட்டில் ஆகுது எந்த டேங்க்ல அப்படி நம்ம படிப்போம்? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் தான் கரெக்ட். ஓகேங்களா? சூப்பர். ஆப்ஷன் ஏ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் தான் கரெக்ட். ஓகேவா கண்ணா? ஓகேடா. சூப்பர். ஓகேவா? புவனேஷ், நான்சி, கவியரசி ஏ பையமா, நித்யா, விசாலாட்சி, சோஃபியா, சஞ்சித், அறிவு, தீபக், சபரீஷ், நரேஷ், சத்யா கலக்கிறீங்க. ஃபென்டாஸ்டிக். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் வந்துட்டு மாறி வந்துட்டுருக்கும். எஸ்டாக்கா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம்ல? ஓகே, அடுத்தது 18th கொஸ்டின். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணுங்க. Clostridium buticulum, Trichoderma polysporum, Monachus purpurus, Aspergillus niger, Cyclosporin eva, butyric acid, citric acid, blood cholesterol lowering agent. இதை நம்ம பார்த்ததுதான்ப்பா. எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று கண்டுபிடிச்சாலும் அடிச்சிருவீங்களோ? எஸ், ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. Clostridium buticulum, butyric acid இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி சூப்பர் ராகணும். ஓகேவா? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம், சைக்ளோஸ்போரின் ஏ, மோனோகாக்கஸ் பர்பியூரியஸ் வந்துட்டு லோவரிங் ஏஜென்ட், ஆஸ்பெர்ஜிலஸ் நைசஸ் சிட்ரிக் ஆசிட். ஓகேவா? எச் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான. சூப்பரா நரேஷ், நித்யா, கவியரசி, நான்சி, சபரீஷ், அறிவு, புவனேஷ், தீபக், விசாலாட்சி, சஞ்சித், சத்யா, சோஃபியா. ஃபைன்ப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ். ஓகேங்களா? என்ன ஒரு அக்கறை நான்சி உங்களுக்கு? இல்லைன்னு சொன்னால் சமைச்சு கொடுக்க போறீங்களா? சரி, ஓகேடா. 19th கொஸ்டின். அதே பேஸ் தான். ஏன்னா மேட்ச் நிறைய எதிர்பார்க்கலாம்க்கா. மேட்ச் ஏன்னா இது ஒன்று கேட்டு நீங்கள் ஒன்று ஆன்சர் பண்ணீங்கன்னா 4 மார்க். இவன் 4 கொஸ்டின் கேட்டுட்டு தான் 4 மார்க் தர்றான். ஓகேங்களா? ஸோ மேட்சாக தான் கை வைப்பான். ஏன்னா அதில் தான் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு மார்க்கும் கம்மியாக வரும். ஸோ இதில் தான் அவன் கை வைப்பான். நல்லா பாருங்கள். எஸ்டா. சூப்பர். இதுவும் ஒன்று வச்சு சொல்றீங்களா? ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட். சூப்பரா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ். ஓகேங்களா? அசிடோபாக்டர் அசிடிக் ஆசிட், லாக்டோபசிலிக் லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபென்டாஸ்டிக். எஸ் சபரீஷ். ஓகேவா? சூப்பர். ஃபென்டாஸ்டிக். தீபக், நான்சி, விசாலாட்சி, புவனேஷ், கவியரசி, சத்யா, நரேஷ், நித்யா, சபரீஷ், அறிவு, சஞ்சித், சோஃபியா. ஃபென்டாஸ்டிக்ப்பா.
ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மேட்ச் பார்த்துக்கோங்க. மேட்ச்ல தான் நிறைய கேள்வி கேட்பேன். நீங்கள் மேட்ச் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஐடென்டிஃபை த மைக்ரோ ஆர்கானிசம் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்யூனோசப்ரசிவ் மாலிகூல். இதிலிருந்து சைக்ளோஸ்போரினியோட இம்யூனோசப்ரசிவ் மாலிகூல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எது அப்படின்றாங்க. ஓகேவா? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம், ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர், க்ளோஸ்ட்ரிடியா பியூட்டிகலியம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சர்வீசியே. எஸ்டா, சூப்பர். ஓகேங்களா? அப்போ மைக்ரோஸ்போரம்ல இம்யூனோசப்ரசிவ் சைக்ளோஸ்போரின் ஏ வந்துட்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் which can be produced from the fungus. எந்த ஃபங்கஸ்? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ஓகேங்களா? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்றது. ஓகேவா? சூப்பரா விசாலாட்சி, கவியரசி, சோஃபியா, நித்யா, நான்சி, புவனேஷ், சபரீஷ், அறிவு, தீபக், சத்யா, சஞ்சித், கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக்பா, ஃபென்டாஸ்டிக்பா. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம், ஃபங்கஸ் தான். ஓகேங்களா? அதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்யூனோசப்ரசிவ் மாலிகூல். சைக்ளோஸ்போரின் ஏ அதில் வந்துட்டு இம்யூனோசப்ரசிவ் மாலிகூல் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம் எது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கையான ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் தான். ஓகேங்களா கண்ணா? எஸ்டா, 20 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சுடா. ஃபயர் பண்ணுங்க, ஃபயர் பண்ணுங்க. கமெண்ட். அதே மாதிரி செஷன் லைக் பண்ணுங்க. இன்னொரு 5 கொஸ்டின் பார்த்து நம்ம சின்ன ஒரு பிரேக் எடுத்து 5 கொஸ்டின் பார்த்து 12 மணி ஆயிரம் நினைக்கிறேன். ஸோ நம்ம 12 o'clock ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். டக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபயர் பண்ணுங்க. கமெண்ட். 20 கொஸ்டின் முடிச்சா ஜஸ்ட் 60 more to question go. இன்னும் 60 கொஸ்டின் இருக்கு. இன்னும் 60 கொஸ்டின் பார்த்துலாம். 60 more question to go. எஸ்டா கண்ணா. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்களா? செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க டக்கு சிக்கன்னு. தண்ணியும் குடிச்சுவாங்க. ஓகே, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, தண்ணியும் குடிச்சுவாங்க. கமான்டா. எஸ் அப்படியே செஷன் லைக் பண்ணால் செஷன் லைக் பண்ணிவிட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாதாங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம டக்குன்னு வந்துடலாம். 50+ லைக் டக்குன்னு அடிச்சிடலாம். செஞ்சுக்கா. சரி. எஸ்டாக்கண்ணா. குடிச்சாச்சு. நான் குடிச்சிட்டேன். நீங்களும் குடிங்க. ஓகேங்களா? நான் தண்ணி குடிச்சிட்டேன், நீங்களும் குடிங்க. ஓகேங்களா? தண்ணி குடிக்காதவங்க நெருப்பு அழுத்திடுங்க. ஓகேங்களா? ஓகேவா? சூப்பரா. ஓகே, செஷன் லைக் பண்ண மறந்துடுங்க. நெருப்பு போட்டு தண்ணி போட்டு விளையாடிட்டு இருக்கும்போது செஷன் லைக் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகேவா? லைக் பண்ணாதவங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். 21st கொஸ்டின். A good producer of citric acid is Pseudomonas, Clostridium, Saccharomyces, Aspergillus. A good producer of citric acid is Yes, super. Fantastic and fantabulous. ஓகேங்களா? ஓகேவா? Aspergillus தான் குட் ப்ரொடியூசர் ஆஃப் சிட்ரிக் ஆசிட். என்னவா இருக்கு? ஆஸ்பர்ஜில்லஸா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா கண்ணா? ஆஸ்பர்ஜில்லஸ் குட் ப்ரொடியூசர் ஆஃப் சிட்ரிக் ஆசிட். நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஆஸ்பர்ஜில்லஸ். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். நான்சி, மாயா, புவனேஷ், ரோஷினி, எஸ்மை. ஓகே, கவியரசி, நான்சி, நித்யா, தீபக், விசாலாட்சி, சஞ்சித், சபரீஷ், அறிவு. ஃபென்டாஸ்டிக். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆஸ்பர்ஜில்லஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வாட்டர் அலர்ஜியா? நல்லது. வாட்டர் குடிக்காமல் இருக்க முடியுமா? ஓகே. பேக் டு பேக். ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்புறமா பேசலாம். கொஸ்டின் வந்தோன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்? கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. ஃபார் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பை தெம். என்னது? அசிடோபாக்டர் அசிடி ஆன்டிபயோட்டிக்ஸ், பெனிசிலியம் நொட்டாட்டம் அசிடிக் ஆசிட், மெத்தனோபாக்டீரியம் லாக்டிக் ஆசிட், சாக்ரோமைசஸ் செர்வீசியா எத்தனால். இதை நம்ம பார்த்தது தான்டா. டக்குன்னு சொல்லுங்கடா. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எஸ்டா, சூப்பர். ஃபார்ம் கவுண்ட் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டார்டிங் யாரும் வந்திருக்க மாட்டீங்க. இப்போ சொல்லுங்க. பட் ஆப்ஷன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஆப்ஷன் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சூப்பரா. ஓகேவா? சாக்ரோமைசஸ் செர்வீசியா எத்தனால் ஈஸ்ட். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. சூப்பர். சஞ்சித், நான்சி, விசாலாட்சி, நரேஷ், நித்யா, மாயா, புவனேஷ், கவியரசி, தீபக், சோஃபியா, சத்யா,
அறிவு கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ். ஓகேங்களா? ஓகேவா? சூப்பர். எஸ் ஒரே மாவு தான் அரைச்சி இட்லி தோசையை தான் கேட்பான். ஓகேங்களா? கட்சி கொள்கையில் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகேவா? என் இனமுடா நீ. Which of the following is wrongly matched in the given table? டுவெண்ட்டி-தேர்ட். இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கா? ஏன் அப்படி ஆகுது? இல்லை. எஸ்டா. ஓகேங்களா? அசிடோ பியூட்டைல்னாலே பியூட்ரிக் ஆசிட் தான். பியூட்டைல்னாலே என்ன வரணும்? பியூட்ரிக் ஆசிட் தான் ஞாபகம் வரணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அசிடோ பியூட்டைல்னாலே என்ன ஞாபகம் வரணும்? பியூட்ரிக் ஆசிட் தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஓகேடா. சூப்பரா. ஃபென்டாஸ்டிக். ஓகேங்களா? சூப்பர் நான்சி. ஹாய் டிஜான். நித்யா, மாயா, கவியரசி, விசாலாட்சி, தீபக், தாரணி ஹாய்மா, சத்யா, சோஃபியா, சபரீஷ், நரேஷ், அறிவு கலக்கிட்டீங்கப்பா. மீண்டும் பழையமாக வந்து விட்டதா? மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா மேட்ச் எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்கும், 1-2 மாறி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? மேட்சாக தான் கேட்டு வச்சிருப்பான் முக்கால்வாசி. இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே மேட்சாக மட்டும் தான் கேட்டிருப்பான். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணுறது போது இப்போ நீங்கள் படிச்சது தானே இருக்கீங்க. நீங்கள் எக்ஸாமில் போட்டிங்கன்னா ஓகே இதுக்கு இதான் ஒன்று தான் வருது, அப்போ இதுக்கு ஒன்று தான் வருதுன்னா அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பர்பஸில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சோம். ஓகே, இப்போ சிட்ரிக் ஆசிட் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஆஸ்பெர்ஜிலஸ் நைகன் வந்தானே நீங்கள் ஏன் அப்படின்னு டிக் போட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் இங்கே பாருங்கள், சைக்ளோஸ்போரினுக்கு என்ன வரும்? ட்ரைகோடெர்மா, அது படிச்சது. ஸ்டான்சஸ்க்கு என்ன வரும்? அதை நம்ம பார்க்கல. ஓகேங்களா? மொனாக்கஸ். ஓகேங்களா? பியூட்ரிக் ஆசிட் வந்துட்டு க்ளோஸ்டிரிடியம். ஓகேங்களா? க்ளோஸ்டிரிடியம் பியூட்டிகுலம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஸ்டான்சஸ் பார்த்துக்கணும், ஸ்டாட்டிக்ஸ் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸ் படிக்க பாருங்க. ஓகே, அப்போ ஸ்டாட்டிஸ்க்கு வந்துட்டு மொனாக்கஸ். அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் போகும்போது அடுத்த வாட்டி இதை வச்சு கண்டுபிடிக்கணும், ஸ்டாட்டிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் இதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்குது. கண்ணை மட்டும் நம்ம ஆப்ஷனே டிக் பண்ணிட்டோம். இது எப்போ பண்ணணும்? நம்ம நீட் எக்ஸாமில் பண்ணுறது. ஓகேவா? நீட் எக்ஸாமில் பண்ணுறது. நீட் எக்ஸாமில் உட்காந்து படிச்சுட்டுலாம் தேவையில்லை. எதுக்கு எது வரும் படிச்சுட்டு தேவை. நம்ம டக்கு ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் இப்போ மார்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் வந்துட்டு ஒன்றுக்கு என்னென்ன வரும்ன்றது படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தோன்னே அடிக்கிறது ஓகே தான். நீங்கள் பார்த்தோன்னே சொல்கிறீங்க ஓகே இது வச்சா சொல்லிடலாம் சார், ரொம்ப நல்லது தான். பட் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அது என்ன டிட்டர்மைன் பண்றதுன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா கண்ணா? சூப்பரா. நான்சி, மாயா, சோஃபியா, புவனேஷ், தாரணி, விசாலாட்சி, சபரீஷ், நித்யா, நரேஷ், சத்யா, அறிவு, தீபக், சஞ்சித், மாயா கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக்ப்பா. சூப்பரா. ஸோ அது என்னத்தை சொல்ல வருது அப்படின்றத மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். 25th கொஸ்டின். Saccharomyces, Monoecious purpureus, Trichoderma polysporum, Porponia bacteria shermani. ஓகேவா. இதுவும் சி, இதை வச்சு அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால மொனைக்கஸ் பர்பியூரியஸ். இனிமேல் மறந்துடக்கூடாதா, பர்பியூரியஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். ஓகே, அது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தா நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ட்ரைகோடெர்மாலே உங்களுக்கு எதை ஞாபகம் வரணும் அப்படின்னா இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட். ஓகேங்களா? ட்ரைகோடெர்மான்றது இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கு. பர்போரியம் பாக்டீரியம் வந்துட்டு ரைப்பனிங் ஆஃப் ஸ்விஸ் சீஸ் ஷர்மானி. வேர் இஸ் மை சட்னி ஷர்வானி அப்படி நம்ம படத்தில் கத்திட்டு வருவா இல்லையா? ஸோ அதே பேஸ் தான். ஓகேவா கண்ணா? சூப்பரா. ஆப்ஷன் டி தான். சூப்பர். சத்யா, நித்யா, தீபக், மாயா, டிஜான், சோஃபியா, நரேஷ், நான்சி, தாரணி, கவியரசி, புவனேஷ், சபரீஷ் கலக்கிட்டீங்க. அறிவு ஃபென்டாஸ்டிக்ப்பா. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. 25 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபயர் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் கொஸ்டின் டு மோ. ஓகேவா?
ஒரு 50-55 கொஸ்டின் பார்த்தா போதும்ப்பா. இன்னும் ஒரு 55 கொஸ்டின் தான், ஜஸ்ட் 55 கொஸ்டின்ஸ் டுமாரோ. ஒரு 55 கொஸ்டின் நம்ம டக்கு பார்த்துட்டோம்னா முடிச்சிட்டோம். ஓகேவா? எஸ்டா. குளியில் வாட்டர் வச்சு அதிகம் பண்ணுறாங்களே. ஐயோ. எஸ்டா அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சாப்டர் இருக்குது? இது முடிஞ்ச உடனே மைக்ரோப்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் முடிஞ்ச உடனே நம்ம என்ன ரீப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம பேஸில் வந்துட்டு அடுத்து வந்து ஜெனடிக்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன சார் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றீங்க அப்படின்னா 26th நம்ம 11th இருக்க எல்லா சாப்டரோடைய கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 9 AM - 9 PM வரைக்கும். ஓகேங்களா? எப்படி பகல் PYQs பேஸில் இருக்குமோ அதேமாரி நான் அவ்வளோ அந்தளவுக்கு இன்டெப்த்தாக ஒரு 70 கொஸ்டின் 80 கொஸ்டினை பார்த்தா அந்த சாப்டர் முடிக்க முடியாது இல்லையா? ஸோ மினிமைஸ்டு கொஸ்டினில் அந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சாப்டரில் என்ன நம்ம பேசியிருக்கோம், அந்த சாப்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுலேருந்து சர்டன் கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 11th இருக்க எல்லா சாப்டர்ஸ் இருக்க எல்லா சாப்டரில் இருக்கிறத வந்துட்டு எல்லா சாப்டரையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ஒரு சாப்டரில் எத்தனை கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்போ 26th 11th. அதேமாதிரி தான் 29th நம்ம என்ன பார்க்குறோம், 12th இருக்க எல்லா சாப்டரையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அலாங் வித் 20 கொஸ்டின் ப்ராக்டிஸோட. ஓகேவா கண்ணா? மறந்துடக்கூடாது. ஸோ ஓகேவா? இட்ஸ் 9 AM to 9 PM. ஓகேங்களா? 12 hours. ஓகே, காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் நம்ம எல்லா சாப்டருமே தான் பார்க்க போகிறோம். பிரேக் பண்ணி தான் எடுப்போம். ஓகே, சாப்பிட்றது நான் பிரேக் தரேன். ஓகேங்களா? சார் நெட்டு தாங்க சார், சார்ஜ் தாங்க சார், ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதை முன்னாடியே சொல்கிறது. ஓகே, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பவர் பேங்கில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் திரும்ப சார்ஜ் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு வந்துங்க. 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 26th நம்ம 11th எடுப்போம். 11th பேஸ் பண்ண கான்செப்ட் எடுப்போம். 11th என்ன சாப்டர் இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் ஓரலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மெக்கானிசம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லா சாப்டர்லையுமே பண்ண போகிறோம். ஓகேங்களா? சூப்பர் இருக்கணும். ஃபைன் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, இப்போ எல்லாரும் வந்துருங்க. ஓகேவா? நீர்ப்பந்து விளையாடினால் சரியாக போய்விடும் என்று நீர் கடவுள் குறிக்கிறார். நல்லது. ஓகே அக்கண்ணா, அப்போது 26th and 27th மறந்துடாதீங்க. 26th and 27th மறந்துடாதீங்க. ஓகே அக்கண்ணா, இப்போது எவ்வளோ டைம் ஆகுது? 12:10க்கு வந்துடுறீங்களா? 12:10க்கு வந்துடுறீங்களா? 5 minutes பிரேக் எடுத்து போமா? ஓகேவா? 12:10க்கு வந்துடுறீங்களா? ஓகே, 12:10க்கு வந்துருங்கப்பா. 12:10க்கு வந்துருங்க. 12:15 சரி 12:15க்கு வந்துருங்க. 12:15க்கு வந்துருங்க. ஓகேங்களா? சாப்பிடணுன்னா சாப்பிட்டு வந்துருங்க. டக்குன்னு. சரி 12:15 வாங்க. 12:15 வாங்க. இன்னும் ஃபயர் போடணுன்னா ஃபயர் போட்டு போங்க. அதேமாதிரி செஷன் லைக் பண்ணுறேங்க.
நடக்குது லைவ் தான். அடா பார்த்துடலாமா? எஸ் 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 எஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஹாய் ஹாய். ஹாய் ஹாய் தீக்ஷிதா. ஹாய்மா. ஹாய் ஹாய் ஹாய். எஸ் 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 வந்தாச்சுல. எஸ் எல்லாம் கிளியராக தானே இருக்குது, சவுண்ட்லாம் கிளியராக தானே இருக்குது. ஓகே ஓகே. எஸ் டாக்கண்ணா ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. 1 மினிட் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. நம்ம பார்த்துலாம். அப்படியே ஜாயின் பண்ண சொன்னீங்க. செஷன் லைக் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா? 26th கிளாஸ் போயிடலாம் ஓகேவா? என்ன கிளாஸில் நீர் கடவுள்லாம் போகுது, என்ன ஆச்சு சார்? என்ன ஆச்சா? எனக்கு என்ன தெரியும். இவங்க ஏதாவது பேசி நிற்பாங்க, ஆன்சர் தவிர எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆன்சரை மட்டும் கவனிங்க. 26th, how many of the following are not incorrect with respect to the waste water treatment? waste water treatment எத்தனை incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. Major components of waste water in humans excreta. Municipal waste water is called as a sewage, which contains a large amount of inorganic matter and microbes, many of which are pathogenic. Sewage treatment in a sewage treatment plants to make it non-polluting. Treatment of wastewater is done by the aerobic microbes naturally present in the sewage. எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் தப்பு, எத்தனை கரெக்ட் எத்தனை தப்பு அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லுங்க. எது கரெக்ட் எது தப்பு எது கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆர் த நாட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த எதுவாக இருந்தாலும் அது என்ன ஆப்ஷன்? எந்த 2 ஆப்ஷன்? 1 or 2 or 3 or 4? இந்த 1 or 2 or 3 or 4 எதில் எது தப்புன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். Major components of wastewater is human excreta. The municipal wastewater is called as a sewage, which contains a large amount of inorganic matters, microbes, many of which are pathogenic. Okay. The sewage is treated with the sewage treatment plants to make it non-polluting. Treatment of wastewater is done by the aerobic microbes naturally present in the sewage. என்னென்ன இன்கரெக்ட்? வேஸ்ட் வாட்டர் இஸ் டன் பை ஏரோபிக் நேச்சுரலி ப்ரெசன்ட் இல்லை. அதே மாதிரி தான் வேஸ்ட் வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கண்டெயின் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் வேணும் விச் ஆர் பேத்தோஜன்ஸ். ஓகேங்களா? கரெக்டு தான்டா.
ஆப்ஷன் பி தான் வரும். Major components of wastewater is human excreta. A municipal wastewater is called as a sewage, which large amount of inorganic matter இருக்கு, microbes கண்டென்ட் இருக்கு. அது pathogenic தானே. அதே மாதிரி sewage ட்ரீட்மெண்ட்டும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 தான் தப்பு. 4 தான் தப்பு. எப்படி செகண்ட் தப்புன்றீங்க? என்ன பேசிஸ்ல செகண்ட் தப்புன்றீங்க? ஆட்டா இது வேற ஒன்று. Municipal wastewater called sewage, which contains a large amount of sorry. பாத்தீங்களா? நானே சார். ஓகேவா? எஸ். ஆப்ஷன் சி. ரெண்டு தப்பு தான். ஓகேங்களா? ஆர்கானிக்னு படிச்சிட்டேன். இன்ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? இப்போ என்னென்னு பார்த்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் டன் பை ஏரோபிக் அண்ட் மைக்ரோப்ஸ் நேச்சுரல் கிடையாது. முனிசிபல்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஆர்கானிக்கில் நடக்கும், இன்ஆர்கானிக்கில் கிடையாது. நான் ஆர்கானிக் படிச்சதுனால தான். ஓகேங்களா? அதே மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா தான் இருந்துட்டு இருக்கு. மிச்சது எல்லாமே கரெக்ட் தாங்கண்ணா. இங்கே பாருங்க, முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் சீவேஜ்னும் பேத்தோஜெனிக்காகவும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இன் யூஸ்ஃபுல் ஃபார் த பிளான்ஸ் இஸ் கால்ட் அஸ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அது நான் பொல்யூட்டிங்காக பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஏரோபிக் மேச்சுரேஷன் நேச்சுரலி பிரசன்ட் இந்த சீவேஜ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆர்கானிக் படிச்சாச்சு. எஸ். உட்காந்துட்டு இருந்தனால படிக்க முடியல. ஓகேங்களா? எஸ். ஆர்கானிக். எஸ். ஆர்கானிக்னு படிச்சாச்சு. ஸோ இட்ஸ் ஆர்கானிக் தான் வரணும், இன்ஆர்கானிக் வரக்கூடாது. ஓகேவா கண்ணா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். லைவ் ஓகே, சூப்பர் ராகண்ணா. ஃபென்டாஸ்டிக்டா. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following statement is correct with respect to the wastewater treatment? இதை நம்ம படிச்சுட்டு போயிடும். A treatment of wastewater is carried out in 3 stages: primary, secondary, and biological treatment. Primary treatment is basically involves physical removal of particles, large and small, from the sewage through sedimentation, then filtration. All solids that settle from a primary sludge and supernatant forms the effluent. The sludge from the primary settling tank is taken from the secondary treatment. சொல்லுங்க பாப்போம். Correct with respect to the wastewater treatment. Which is correct with respect to the wastewater treatment? இது correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which is correct. Treatment of wastewater carried on 3 stages. இல்லை primary அதில் என்னது அது என்னது அப்படின்ற இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which is correct.
primary treatment basically involves a physical removal of particles large and small from the sewage through a sedimentation, then filtration. All solids that settle from a primary sludge and supernatural form a effluent. A sludge from a primary settling tank is taken for the secondary treatment. ஒருவேளை கொஸ்டின் தப்பா இருக்குமோ? இங்கே அண்டு வராது, அண்டுக்கு பதிலாக ஆர் வரணும். செகண்டரி ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவோம். அண்டு வந்தது. ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பேசிக்கலி இன்வால்வ்ஸ் ஃபிசிக்கல் ரிமூவல்ஸ் ஆஃப் லார்ஜ் அண்ட் ஸ்மால் from the sewage through sedimentation, then filtration. All solids that settles from the primary sludge and the supernatant to form a effluent. The sludge of the primary settling taken in secondary statement. Yes, Takana. ஸ்லட்ஜ் வராது, அது இது தப்பாக இருக்குது. என்ன ரெண்டு தப்பு ரெண்டு கரெக்டுன்னு இருக்குது. Primary treatment basically involves a physicals of a particles large and small from a sewage through sedimentation, then filtration. Sedimentation, then filtration. இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது எப்படி ரெண்டு கரெக்டாக வரும்? ஏதாவது விட்டுட்டேனா? இங்கே இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் வருமா? ஆப்ஷன் 2 தென் இல்லை சார், அண்டுன்னு வரும். இல்லைடா கண்ணா, செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷனாக கூட, செடிமெண்டேஷன் அதுக்கு தானே ஃபில்டர் பண்ணுது. லைன் பேஸில் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்வால்வ்ஸ் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால். எனக்கு என்னமோ லார்ஜ் அண்ட் ஸ்மாலில் தான் டவுட்டாக இருக்குது. வா, லார்ஜ் அண்ட் ஸ்மாலில் தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது கரெக்டு தான், ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் பி எங்கே தப்புன்னு தான் தெரியும். இன்னும் லார்ஜ் அண்ட் ஸ்மாலில் தப்பாக இருக்கணும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தென். ஆனால் தென் அண்ட் அது பேஸாக வருமானது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஓகேங்களா? ஏன்னா செடிமெண்டேஷனுக்கு அப்புறமா தான் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. எப்படி நடக்கும்? ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்று பிரைமரி ஃபில்ட்ரேஷன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் கேரிட் அவுட் பை 2 ஸ்டேஜஸ் தான். ஒன்று பிரைமரி ஃபில்ட்ரேஷன், ஒன்று பிரைமரி செகண்டரி. செகண்டரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது ஒன்று. பிரைமரி ட்ரீட்மெண்ட் பேசிக்கலி ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான், லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். தென்னும் செடிமெண்டேஷன் தென் ஃபில்ட்ரேஷன். செடிமெண்டேஷனுக்கு அப்புறமா ஃபில்ட்ரேஷன் அப்படின்றாங்க இதில். And all solids settles from the primary sludge in a suspension form as effluent. The sludge form இது வராது. ஓகேங்களா? இது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பட் ஆப்ஷன் பியில் எது தப்புன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸ்மால் வருமா? ஸ்மால் வருமே, லார்ஜ் பார்ட்டிகல்ஸ். எஸ். ஓகேவா? ஐ திங்க் இங்கே தான் ஏதாவது ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தப்பு தான், பட் ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் சி கரெக்டு. பட் என்ன தப்பான ஆன்சர்னு தெரியல நமக்கு. ஆப்ஷன் பியில் எது நமக்கு தப்புன்றது தெரியல. ஓகேங்களா? நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும்
லார்ஜ் அண்ட் ஸ்மாலும் வரும் ஃப்ரம் த சீவேஜ் த்ரூ செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். த்ரூ செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் இங்கே தான் இங்கே ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நம்ம பார்த்துலாம். பட் இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான்ப்பா, ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, எஸ் 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 எஸ். ஓகேங்களா, ஓகே டாக்கண்ணா, ஓகே 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 ஓகே, புரிஞ்சுதுல? ஓகேங்களா, ஸோ அந்த லைன் பேஸில் தான் கேட்டிருப்பான். ஓகேங்களா, லைன் பேஸில் தான் கேட்டிருப்பான். பட் அண்டு தென்னுக்கெல்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லைப்பா. ஏன்னா அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்புறம் தானே சொல்லிட்டு இருக்கோம். அண்ட்னா ஓகே, செடிமெண்டேஷன் முடிஞ்சது, அடுத்தது ஃபில்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, செடிமெண்டேஷன் தென் ஃபில்ட்ரேஷன். ஓகே, அதில் சேஞ்சஸ் வருமானு தெரியல. ஓகேங்களா, ஸோ த்ரூ செடிமெண்டேஷன் தென் ஃபில்ட்ரேஷன், த்ரூ செடிமெண்டேஷன் தென் ஃபில்ட்ரேஷன், த்ரூ செடிமெண்டேஷன். ஓ, ஓகே, ஒன்று ஃபில்டர் பண்ணிவிட்டு செடிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்டில் தான், இந்த கான்செப்டில் தான் ஏதாவது தப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த கான்செப்டில் தான் தப்பு இருக்குது. லார்ஜ் அண்ட் ஸ்மாலில் தப்பு வராது. ஓகே, லார்ஜ் அண்ட் ஸ்மால் வரும். ஏன்னா செடிமெண்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணி செடிமெண்ட் பண்ணும்போது லார்ஜ் அண்ட் ஸ்மால் வரும். ஓகேவா கண்ணா? எஸ், புக்கில் அப்படி தான் சார் இருக்குது. புக்கில் அப்படி தான் இருக்கா? சரி, ஓகே. ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் சார் செடிமெண்டேஷன் வரும். ஆமாடா, அதான் அண்ட் ப்ராசஸில் பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி, ஓகே 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 ஓகே. இப்போ இந்த கான்செப்டில் தான் தப்பு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டேன் அப்படின்றது. ஓகே, ஓகே டக்கண்ணா. இப்போ எதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க? இது தப்புன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ செடிமெண்டேஷன் தென் ஃபில்ட்ரேஷன் அது வராது. நம்ம எப்படி படிக்கலாம்? ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் படிக்கலாம். filtration and sedimentation. ஓகேவா? ஓகேவா, நான் வந்துட்டு ஏதோ ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டோன்னு தேடிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் என்னென்ன எத்தனை தப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே வந்து 2 தப்பாக இருக்கும், 2 கரெக்டாக இருக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஏதோ ஆப்ஷன் ஏதோ மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, ஆப்ஷன் மிஸ் ஆகலை, நான் அப்படி ஆப்ஷன் மிஸ் ஆகிருந்தால் கொடுத்துருப்போம் கரஸ்பாண்டிங் ஆப்ஷன் அப்படின்றது. பட் ஓகே, புரிஞ்சுதுல? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா? ஓகே, ஃபைன். இது கண்டுபிடிச்சிருப்பீங்கப்பா. இது 3 ஸ்டேஜஸ் கிடையாது, 2 ஸ்டேஜஸ் தான். இது ஆறு தான் வரும். ஓகே, இது ஆறு தான் வரும். அதே மாதிரி ஸ்லட்ஜ் வராது. ஓகேவா, அது மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் தான் உங்களுக்கு செடிமெண்டேஷன் ஃபில்ட்ரேஷனில் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஓகேவா, செடிமெண்டேஷன் ஃபில்ட்ரேஷனில் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். ஓகேவா சொன்னா சூப்பரா. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். Which of the following statement is incorrect with respect to the wastewater treatment? இதில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா, primary effluent is passed into a large aeration tank where is constantly agitated mechanism and air is pumped into it. This allows the vigorous growth of the useful aerobic microbes into the flocks. Okay, flocks are massive of bacteria associated with the fungal filament to form a mesh-like structure. While growing microbes consumes a large part of the organic matter in the effluent, this significantly elevates the biochemical oxygen demand of the effluent. BOD refers to the amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of the water were oxidized by bacteria. Which of the following is incorrect respect to the wastewater treatment? Incorrect. பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கேட்கலாம், சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, சரி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 28th one என்ன கரெக்டு என்ன தப்பு, அதில் என்ன தப்புன்றதுன்னு சொல்கிறோம்.
primary effluent flocks. Correct. Flocks are the bacteria which associated with the fungal element to form a mesh-like structure. Correct. While growing, microbes consumes a major part of organic matter in the effluent. This significantly elevates the biochemical effect. Significantly elevates. Okay, okay. Option C தான் தப்பான answer. Option C தான் தப்பான answer. BOD refers to the oxygen that would be consumed in all organic matter than 1 liter of the oxygen is saturated. ஓகேங்களா சூப்பரா ஓகேவா புரிஞ்சுதா எந்த இடத்துல தப்புன்னு புரிஞ்சுதா significantly என்ன ஆகும் significantly reduces elevates பண்ணாது yes டா சூப்பர் இது ஈஸி தான் ஓகேங்களா எஸ் இத பார்த்தோனே கண்டுபிடிச்சாச்சு மிச்சதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு ஓகே அப்ப significantly என்ன பண்ணாது elevates பண்ணாது significantly elevates பண்ணாது it decreases reduces ஓகேவா மறந்துட கூடாது significantly elevates வரையாது இது reduces இது ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு ஓகேவா சூப்பர் அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சூப்பர் எஸ் reduce no cell yes 𝒔𝒕𝒔 ஆமா பயோகெயின் ஓகேங்களா சூப்பர் சத்யா ஓகேவா சூப்பரா தீபக் மாயா சஞ்சித் தாரணி சோஃபியா அறிவு நான்சி கலக்கிட்டீங்கப்பா ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா எஸ் இது எலிவேட்ஸ் கிடையாது பிஓடி ரெடியூஸ்ட் அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் இதே பேஸ் பண்ணிடலாமா எஸ் இது நல்லா இருக்கு இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு இது பார்க்க எத்தனை தப்பு பண்ணா ஒரு கொஸ்டின் நம்ம தப்பா பண்றோம்னா அதே கான்செப்ட்ல தான் நம்ம மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும் ஓகேவா ஓகே கரெக்டா ஆற வரைக்கும் ராங் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க the BOD test measures the rate of uptake of oxygen by microorganism in the sample of water. The BOD is direct measures of the organism matter present in the water. The greater the BOD was of the wastewater is more polluting potential. அது பாருங்க once the BOD sewage of wastewater is reducing significantly, the effluent is passed into a settling tank where bacterial flocks are allowed to sediment. Okay, wrong on a statement. பார்த்தாச்சா ரொம்ப ஈஸி தான் BOD test measures with rate uptake of oxygen by microorganisms in samples of water. Yes, correct. Super, fantastic. BOD is direct measures of the organic matter of presence of water. ஓகேங்களா டைரக்டா வரும் யா சூப்பரா இன்டைரக்ட் தான் ஆன்சரோட போட்டிங்களே ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா both indirect measures ஓகேவா யா சூப்பரா yes ஓகேங்களா டைரக்ட் வராது ஓகே இன்டைரக்ட் சூப்பர் அவன கேட்டிருக்கான் தப்பான கரெக்டான क्वेश्चन கேட்டிருக்கான் சோ தப்பான கரெக்டான क्वेश्चंस எதுவா இருக்குனா ஆப்ஷன் பி ஆ இருக்கு சூப்பர் இதே மாதிரி ரெண்டு மூணு क्वेश्चंस பார்த்துட்டு வெச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மென்ட் என்றாங்களே உங்களுக்கு மறக்காது ஓகே அதே மாதிரி தான் the greater the BOD wastewater is more polluting potential. Yes, once the BOD sewage of wastewater is reduced significantly, the effluent of the passed into the settling tanks. இது அப்படியே லைனே கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சூப்பரா இருக்கணும் சூப்பர் பயோ மீன் சத்யா தீக்ஷிதா சஞ்சித் தீபக் சபரீஷ் எஸ் நான்சி சோஃபியா புவனேஷ் கலக்கிட்டீங்க ஃபென்டாஸ்டிக் அறிவு மாயா சூப்பர்ப்பா நான் கரெக்டான தப்பான क्वेश्चन சொல்லிட்டேன் அப்படிங்களா கரெக்டான தப்பான क्वेश्चन சொல்லிட்டீங்களா அவ்வளவுதான்ப்பா 30th क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா the gaseous which evolves from the anaerobic sludge digester containing biogases the gaseous which evolved from the anaerobic sludge digester அப்போ நமக்கு என்னதுல ஸ்டேட்மென்ட் பேஸ் பண்ண क्वेश्चनல வந்து நம்ம நிறைய கொண்டு வர பார்க்கணும் ஓகேங்களா நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து கொண்டு வரேன் நம்ம இந்த 11th 12th ல பாப்போல அதுல நிறைய ஸ்டேட்மென்ட் பேஸ்ட் क्वेश्चन இன்வால்வ் பண்ணும் ராங் ஸ்டேட்மென்ட் ரைட் ஸ்டேட்மென்ட் அங்க கொஞ்சம் நம்ம படிக்க சரியில்லாதனால தடுமாறதுக்கு நம்ம சான்சஸ் அதிகமா இருக்கு பட் இது சொல்லுங்க மீத்தேனா சல்ஃபர் டை ஆக்சைடு இது இப்ப ஏற்கனவே பார்த்திருந்தோம் சொல்லுங்க பாப்போம் 13th one yes ஓகேவா a gas with anaerobic sludge digester consists of biogases வந்துட்டு methane carbon dioxide hydrogen and sulfide super deepak dikshita maya sophia nancy nitya sanjit satya arivu
தாரணி கலக்கிட்டீங்கப்பா, ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா. யா ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சூப்பரா 30 கொஸ்டின் முடிச்சிட்டோம்டா. ஜஸ்ட் 50 கொஸ்டின் டு கோ. ஜஸ்ட் 50 கொஸ்டின் டு கோ. ஃபயர் போடுங்க பாப்போம். எஸ் ஜஸ்ட் 50 more கொஸ்டின் டு கோ. 50 more கொஸ்டின் டு கோ. கமான் ஃபயர் போடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. சீக்கிரம். தண்ணி குடிச்சோங்க. தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிச்சோங்க. எஸ், அடுத்து பார்த்தலாமா? கமான்ட்ரா. தண்ணி குடிக்க சொன்னேன். குடிக்கிறதுக்கு என்ன வாட்டர் அலர்ஜி அப்படின்றது? சுடு தண்ணி வச்சு குடிக்கணும். ஓகேங்களா. தண்ணி குடிக்காமல் இருந்துச்சுன்னா நோயெல்லாம் வந்துட போகும். வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹெல்த். ஓகேவா. எஸ் டாக்கண்ணா, அடிக்கடி வரீங்க, ஹாய் சொல்கிறீங்க, அரை மணி நேரம் கூட 5 நிமிஷம் இருக்கீங்க, போயிடுறீங்க. மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வரீங்க டீச்சர், மறுபடியும் ஹாய் சொல்கிறீங்க, 5 நிமிஷம் இருக்கீங்க, அரை மணி நேரம் கழிச்சு வரீங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க சார்? ஐ லிவ் இன் வாட்டரா? ஓகே. தண்ணியிலே மிதப்பார் போல இருக்குது. 24 மணி நேரமும் தண்ணியிலே மிதந்துட்டு இருப்பார் போல இருக்குது. ஓகேடா. ஓகேவா, சூப்பரா. 30 கொஸ்டின் பார்த்தாச்சு. செஷன் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் 50 கொஸ்டின் இருக்குது, நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, பேக் டு டாபிக் வாங்க. பேக் டு டாபிக் வாங்க. எஸ் ஓகே நம்ம பேசலாம். பேக் டு டாபிக் வாங்க. ஸ்டேட்மெண்ட் ராங் கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ராங்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்க்கணும். ஓகேங்களா. பேக் டு டாபிக் வாங்க. இன் செட்டிலிங், ஏன்னா மைன்யூட் லெவலில் மிஸ்டேக் பண்ணலாம். ஓகே. இன் செட்டிலிங் டேங்க் த செடிமெண்ட் பாக்டீரியா ஃப்ளோக்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். The small part of the activated sludge is pumped back into the anaerobic sludge digest to serve as a inoculum. The anaerobic sludge digester other kinds of bacteria which grow anaerobically, digest the bacteria and fungi in a sludge. The biogas can be used as a source of energy and it's inflammable. அப்படின்றாங்க. கரெக்டாக பாருங்க. சரி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்ன தப்பானதோ அப்படியே ஆன்சர் பண்ணணும். எஸ் ஆன்சர் சொல்லியாச்சா? வந்துச்சா? பி சார். பி என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். In settling tank, the sedimentation bacteria flocks are called as activated sludge. Yes, okay. The small part of the activated sludge is pumped back to the anaerobic sludge digester to serve as an inoculum. Yes. ஓகேவா. எங்கே பம்ப் பண்ணுவாங்க? ஏரோபிக் பம்பில். ஓகேங்களா. அது சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா. ஓகேங்களா. ஸோ அந்த ஏரேஷன் டேங்க்ல தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? பம்ப் பண்ணுவோம். ஓகேவா. இது ஈஸி தான். ஓகேங்களா. சூப்பர். ஏரேஷன் டேங்க். அப்போ தப்பான கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்கு? பி. தப்பான கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்கு? பி. ஓகே. anaerobic sludge digester other kinds of bacteria grow in the anaerobically, digest the bacteria and fungi in a sludge. Yes, biogas can be used as a source of energy. Okay, super, fantastic. Okay, so it is a aerobic tank. Okay, aerobic tank. இந்த ஏரேஷன் டேங்க்ல பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். ஏரேஷன் டேங்க்ல பேஸ் பண்ணி தான் நம்ம ஏரேஷன் டேங்க்ல தான் பம்ப் பண்ணி வைப்போம். anaerobic sludgeல பண்ண மாட்டோம். ஓகே, anaerobic sludgeல பண்ண மாட்டோம். ஓகே, ஏரேஷன் மறந்துட கூடாது. ஏரேஷன். Yes, super Deepak, தாரணி, சபரீஷ், மாயா,
பயோகின், நான்சி, சூப்பர் சூப்பர், சத்யா, நித்யா, அறிவு, தீக்ஷிதா, தாரணி, சோஃபியா, கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். ஓகேங்களா? யா பி தான் சஞ்சித். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் என்னது? தப்பான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். 32nd கொஸ்டின். Which of the following statement is incorrect? ஓகேவா? எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வர்றது. பார்ப்போம். The effluent from the secondary treatment plant is generally released into natural water bodies like rivers and stream. The microbes plays a major role in the treating millions of gallons of wastewater every day across the globe. This methodology has been practiced for more than a decade now in almost all parts of the world. Okay. Till date, no man-made technology has been able to rival the microbial treatment of sewage. The Ministry of Environment and Forest have initiated Ganga Action Plan and Yamuna Action Plan to save these major rivers of our country from pollution. என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். 32nd இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். ஓகே தீபக். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். சொல்லுங்க பாப்போம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மீதி கொஸ்டின் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஓகேடா, சொல்லியாச்சா? பி. Microbes play important role in treating a million of gallons wastewater every day across the globe. This method has been practiced more than a decade now in almost all part of the world. Decade வருமா? என்ன வரும்? டிக்கெட்டுக்கு பதிலாக என்ன வரும்? சூப்பரா. எஸ், more than a century. ஓகேவா? மோர் தென் செஞ்சுரி. சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஸோ தப்பான கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்கு? ஆப்ஷன் பி தான் அது தப்பான கரெக்டான ஆன்சர். சூப்பர் ராக்கண்ணா. ஓகே, சூப்பர் தீக்ஷிதா, மாயா, சபரீஷ், எஸ் தீபக். நன்றி பாய், எல்லாருக்கும் மீண்டும் சந்திக்கிறேன். டை ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும். சோஃபியா, எஸ் சத்யா, சபரீஷ், சஞ்சித், தாரணி, அறிவு, நான்சி, கலக்கிட்டீங்கப்பா. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி. எஸ் தீக்ஷிதா, ஆப்ஷன் பி தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தப்பான கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்குது? ஆப்ஷன் பி. என்ன தப்பாக இருக்குது? அது ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக பார்த்தா பிடிச்சது. சூப்பர் ராக்கண்ணா. டிக்கெட் வராது. 33rd. சரி, அந்த கொஸ்டின் வரும் நினச்சேன். ஓகே, த பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ரிமூவ்ஸ். என்ன ரிமூவ் பண்ணுது? டிசால்வ்டு இம்பியூரிட்டிஸா, மீத்தேனா, பேத்தோஜென்ஸா, இல்லை இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ். ஆப்ஷன் பி இங்கே இருக்குது. ஏன் ஆப்ஷன் பி மட்டும் அங்கே போச்சுன்னு தெரியல. Bro, it's very wrong, bro. What, bro? Which is very wrong, bro? A primary treatment of wastewater removes dissolved impurities, methane, pathogens, or stable particles. Primary treatment சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? பிரைமரி ட்ரீட்மெண்ட் அச்சை போட்டு ஆணியை போட்டு வெளுத்து போட்டு சொல்லிட்டான். பிரைமரி ட்ரீட்மெண்ட் எதை ரிமூவ் பண்ணுது? ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ் தான். ஓகே, ஆப்ஷன் பி ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? சூப்பரா. ஆப்ஷன் பி ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ். எஸ் தீக்ஷிதா, சத்யா, சோஃபியா, நித்யா, சஞ்சித், சபரீஷ், மாயா, கவியரசி, அறிவு, நான்சி. ஓகேவா? ஃபென்டாஸ்டிக். ஓகே, சூப்பர் தாரணி, சூப்பர் நான்சி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். தப்பான கரெக்டான ஆன்சர் என்ன? டைரக்ட் கொஸ்டின் தானே? இல்லை. ஓகே, 34th அது கொஸ்டினா இல்லை. Which of the following in which sewage treatment removes suspended solids?
பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி பார்த்துருந்தோம், ஒரே மாவை மாற்றி மாற்றி கேட்பாங்க. சஸ்பெண்டட் சாலிட்ஸ். எஸ் 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 தீக்ஷிதா. Which of the following of the CV image treatment involves suspended solids? முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அதே தான். ஓகேவா? எஸ் டாகனா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன பார்த்தோம்? பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ் which also include suspended solids. ஓகேவா? பிரைமரி ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்ண மாட்டோம். பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுது, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுது. பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பேர் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு வச்சோங்க. 2 ஸ்டெப் தான் இருக்குது, 3 ஸ்டெப் கிடையாதுன்னு தெரிஞ்சு வச்சோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. எஸ் லட்ஜ் கொஸ்டின் பார்த்தோமோ. சூப்பர். தீக்ஷிதா, நான்சி, நிதிஷ், தாரணி, நித்யா, சபரீஷ், சஞ்சித், மாயா, சோஃபியா, கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி பிரைமரி ட்ரீட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். The secondary sewage treatment is mainly என்னது? ஐயோ சொல்லிடக்கூடாதோ. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது தானே, அடிங்க பார்ப்போம். Secondary treatment is mainly come on 35th question. 2 டைப் தான் நடக்குது. இப்போ போன கொஸ்டின் முன்னாடி தான் சொன்னேன், 2 டைப் தான் நடக்குது. ரொம்ப ஈஸியான டைப் தான். செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவாக்கண்ணா? ஏதாவது பஃபர் வர மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? செகண்டரி ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சூப்பர். ரொம்ப ஈஸி. ஓகேவா? சூப்பர். தீக்ஷிதா, நிதிஷ், சஞ்சித், கவியரசி, நான்சி, நித்யா, சபரீஷ், தாரணி, சோஃபியா, மாயா, அறிவு, கலக்கிட்டீங்கப்பா. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், செகண்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஓகேவா? சூப்பரா. 35 கொஸ்டின் முடிச்சாச்சு. ஃபயர் பண்ணுங்க, கமெண்ட் ஃபயர் பண்ணுங்க. நம்ம சபரீஷ் இது போட்டுருவோம். ஓகேங்களா? என்னவா இருந்தாலும் நம்ம எதிர்கட்சிக்காரங்க ஒரு இது தண்ணி போகிறத பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. சிம்பிளை சொன்னேன். ஓகேங்களா? தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்சுவாங்க. கமாண்டர் ஃபயர் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே செஷன் லைக் பண்ணுங்க, தண்ணி குடிச்சோம். ஓகேங்களா? மறக்காமல் தண்ணி குடிச்சோம். வாழ்க்கையில் தண்ணி ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, 35 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் 45 ப்ளஸ் கொஸ்டின் தான் இருக்குது. 45 கொஸ்டின்ஸ் இருக்குது. எஸ். அதேமாதிரி செஷன் யாரும் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்ருணும். ஓகேவா? செஷன் யாரும் லைக் பண்ணலாம், என்ன பண்ணணும், செஷன் லைக் பண்ணி விட்ருணும். ஓகே, இப்போ அடுத்து 36th கொஸ்டின் பார்த்துடலாம். BOD of waste water is represented as total inorganic matter, biodegradable matter, carbon dioxide evolution, oxygen. BOD of waste water is represented as சரி பேக் டு டாபிக் வாங்க. ஒரு இது கொடுத்தா அப்படியே பேசிட்டு இருக்கிறது. BOD வா. BOD of waste water எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்? Total inorganic matter, biodegradable matter, carbon dioxide evolution, oxygen. Total uptake of oxygen. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி, ஆக்சிஜன், O2. ஓகேவா? சூப்பர் ரகண்ணா. ஓகேவா? எஸ் தீக்ஷிதா, நான்சி, மாயா, நித்யா, மகாலட்சுமி, கவியரசி, தாரணி, கலக்கிட்டீங்கப்பா. சூப்பர். நிதிஷ், டிஜான், சஞ்சித், அறிவு, சபரீஷ், கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி, ஆக்சிஜன். ஓகேடா, சூப்பர். அடுத்து 37th கொஸ்டின். The I value of BOD, biochemical oxygen demand, indicates that என்ன I value of BOD எதை இண்டிகேட்ஸ் பண்ணுது? வாட்டர் இஸ் பியூரா, இல்லை வாட்டர் இஸ் லெஸ் பொல்யூட்டடா, இல்லை வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டடா, the consumption of organic matter in the water is highly by microbes. BOD எதை இண்டிகேட் பண்ணுது? I value of BOD எதை இண்டிகேட் பண்ணுது? ரொம்ப ஈஸியாங்கண்ணா. I value of BOD எதை இண்டிகேட் பண்ணுது?
இந்த பிஓடி இருந்துச்சுன்னா ஐயோ பிஓடி இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ வேல்யூ பிஓடி ஐயோ என்ன இருக்குடா அப்படின்னா என்னது ஐ வேல்யூ வந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம். குடிக்கவே கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அந்த வாட்டர்லாம் தீய சக்தி, எதிர் சக்தி அப்படி நம்ம எதிர்கட்சி அப்படின்னா வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட். ஆப்ஷன் பி, வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட் தான் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்போ ஐ வேல்யூ ஆஃப் பிஓடி எதை டினோட் பண்ணுது? வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட் அப்படின்னு. ஓகேவா? எஸ் தீக்ஷிதா, மாயா, நான்சி, தாரணி, சோஃபியா, கவியரசி, நித்யா, மகாலட்சுமி, சபரீஷ், நிதிஷ், சஞ்சித், அறிவு, கலக்கிட்டீங்கப்பா. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபண்டாபிளஸ். ஓகேவா? இட்ஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தானே? ஆமாம், வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட். ஓகேவா? சூப்பராக இருக்கா? 38th கொஸ்டின் பார்த்துலாம். 38th கொஸ்டின். If the activated sludge flocks do not get enough oxygen supply, activated sludge flockல வந்துட்டு oxygen supply பத்தவில்லை எனில் என்ன நடக்கும்? It will increase the rate of retreatment. The center of the flocks will become anoxic, which would be cause the death of the bacteria and eventually by breakage of flocks. It will increase the size of flocks. Protozoa would grow in large numbers. சொல்லுங்க பாப்போம். Activated sludge flocks do not get enough of oxygen supply. The center of the flocks will be anoxic, which would be cause the death of the bacteria, eventually breaking the flocks. Super rakana, super. Okay va? Yes. என்ன nice explanation. Yes dagana. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். நான்சி, அறிவு, சஞ்சித், தாரணி, நித்யா, நிதிஷ், மகாலட்சுமி, சோஃபியா, சபரீஷ், மாயா. Fantastic sir. Water irundha fire irukum because it needs oxygen. Splitting of water in chloroplast producing oxygen gas. பையன் அது படிச்சிட்டு இருக்கான் போல, ஃபோட்டோசிந்தசிஸ் படிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அதை படிச்சிட்டு இருக்கியா டிஜான்? நல்ல விஷயம். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தான் தேவைப்படுது. ஓகேவா? பட் ஒரு சிம்பிள்னு நம்ம வச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிம்பிளை மட்டும் தானே குறிக்கோளாக போயிட்டு இருக்கணும். ஓகே, எஸ் தீக்ஷிதா, நான் சொல்லியா? ஓகே. யா, நான் உங்களுக்குள்ளே இருக்க இந்த ஃபயரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபயர் போட சொல்கிறோம். ஓகேங்களா? தண்ணி தேவையில்லை, அவங்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதிகாரப்பூர்வமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதிகாரப்பூர்வமாக நம்ம ஒரு சிம்பிளை வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவாடா கண்ணா? அதிகாரப்பூர்வமாக நம்ம சிம்பிளை வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த சிம்பிளை தானே போட முடியும். ஓகேவா? அதுக்குன்னு நம்ம அடுத்த சிம்பிளை எதிர்க்கிறோமா? அந்த சிம்பிளெலாம் நம்ம யாரும் எதிர்க்கல. ஓகே, அந்த சிம்பிளை எதிர்க்கல. அந்த குளிர்தன்மை நமக்குள்ளே வந்துட்டு ரொம்ப குளிர் மனசாக இருந்துச்சுன்னா நம்மளால பாஸ் பண்ண முடியாது. நமக்குள்ளே அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சன் மாதிரி ஷைன் பண்ண முடியும். அப்படி அந்த பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இந்த ஃபயர் சிம்பிளை வச்சுருந்தோம். ஓகேவாடா கண்ணா? புரிஞ்சுதா? அதுக்கு நம்ம தண்ணி எதிர்க்கிறோம் அப்படின்னு நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே தண்ணி அந்த சில்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளால அந்த ஃபயராக வேலை செய்ய முடியாது அப்படின்றது. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரியணும் அப்படின்னா, இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியில் வந்துட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த சிம்பிளில் வந்துட்டு ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பூ இருக்கிறது அந்த பட்சத்தில் வந்துட்டு நம்மளால அந்த சன்லைட் எதிர்க்க முடியுமா? சன்லைட் எதிர்க்க முடியும். ஏன்னா சன்லைட் இல்லைனா பூ இருக்காது. பட் ஏன் பூ இருக்கிற கட்சி வந்து சன்லைட்டை எதிர்க்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொள்கை வேறுபாடு இருக்கிறதுனால எதிர்க்காது. பட் அவங்களுக்கு இது வந்துட்டு பூவா இருக்குது, இவங்க இது சன்லைட்டாக இருக்குது. ஓகேவா? இது நேச்சுரலாக யாருமே எதிர்க்க மாட்டாங்க. பட் கொள்கை ரீதியாக தான் எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம எதுக்கு ரீதியாக எதிர்க்கிறோம்? நம்ம ஃபயர் இருக்கிறது வேறது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவன் கேட்டு புரியாதவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சவன் அமைதியாகவே இருந்துக்கோ. ஓகேவா கண்ணா? 39th கொஸ்டின் பார்த்துடலாம். புரிஞ்சவன் புரியாதவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? மெத்தனோஜன்ஸ் பாக்டீரியா நாட் பிரசன்ட் இன், சொல்லுங்க பார்ப்போம். நாட் பிரசன்ட் அப்படின்னு போட்டுரு. மெத்தனோஜன்ஸ் பாக்டீரியா ஏதோ சொல்கிறேன், ஏதோ மீன் ஆகுதா? அதான் புரிஞ்சவன் புரியாதவன் கேட்டு தெரிஞ்சு, புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சவன் அமைதியாக இருந்துக்கோ. அவ்வளோதான். 39th one. எப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்.
எஸ்டா என்ன சொல்லியிருக்கீங்க எப்பா வர மாட்டேங்குது எனக்கு சி 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 என்னவா இருக்கு bottom of waterlogged paddy fields bottom of waterlogged paddy fields it is an anaerobic condition it is an anaerobic condition which causes methane மெத்தனோஜன்ஸ் அங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் ப்ரெசன்ட் ஆகிருக்காது புரிஞ்சுதா எஸ் எஸ் இட் இஸ் ஆப்ஷன் டி நான்சி கரெக்டாக தானே சொன்னீங்க எதுக்கு நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னீங்க ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் நாட் ப்ரெசன்ட் இன் கோபார் கிளாஸ் பிளான்ட்லையும் ஸ்டொமக் ஆஃப் ரூமினேட்லையும் தெரிஞ்சிருக்காது பாட்டம் ஆஃப் வாட்டர் லாக்டு பேடி ஃபீல்ட் என்ன இருக்கும் அன்ஏரோபிக் கண்டிஷனில் இருக்கும் ஓகேவாக்கண்ணா அன்ஏரோபிக் கண்டிஷன் இருக்கும் மறந்துடக்கூடாது அது அன்ஏரோபிக் என்வாயன்மெண்ட்னால மெத்தனோஜெனிக் பாக்டீரியா நம்மளால பார்க்க முடியும் அபண்டண்டாக இருக்க முடியும் அது மிகப்பெரிய க்ரூஷியல் ரோல் கூட ப்ளே பண்ணும் ஓகேங்களா இதில் நம்ம பார்க்க முடியும் ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காது ஓகேவா நான்சி மட்டும் தான் கரெக்டாக சொன்னாங்க கரெக்டாக சொன்னீங்கன்னு சொன்னால் டெல் பண்ணிட்டு சீன் போட்டாங்க ஓகேங்களா கண்ணா ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஓகே எல்லாருமே சி போடுறாங்க நம்ம தப்பாக போடுறோம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது பார்த்தீங்களா ஒரு ஆள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு என்ன கரெக்டாக தோணுதோ அதை நம்புங்க ஓகேவா அப்படி தப்பாக வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிளேஷன் கேளுங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி இட்ஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் டி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காது ஓகேவா கண்ணா எஸ்டா இருக்காதுடா எல்லாரும் ஓகேவா அப்படிதான் நம்ம பசங்க போட மாட்டோம் நம்ம பசங்க தெரிஞ்சாதான் போடும் இல்லைன்னா போட மாட்டாங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல எதுக்கு நான் ஆன்சர் பண்ணலன்னா நான் தெரியல சார் ஆன்சர் பண்ணல சார் ஓகே கூல் ஓகே ஒன்று தெரியல விட்டுருங்க ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ஷுட் பி செட்டில்டு குவிக்லி ஸோ தட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் வந்து குவிக்லி செட்டில் ஆகணுமா எதுக்கு it is rapidly pumped back from the sedimentation tank to the aeration tank absorption of pathogen bacteria present in the wastewater it is anaerobically digest absorbs inorganic matter 40 சொல்லுங்க பாப்போம் ஓகே என்ன சொல்லியிருக்கீங்க ஹாய் டார்க் ப்ரோ மீண்டும் வந்துட்டேனா மீண்டும் வந்துட்டேனா ஷோ உங்களோட வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஓகேவா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ஷுட் பி செட்டில்ட் என்ன பண்ணோம் ரேபிட்லி பம்ப்டு பேக் த செடிமெண்டேஷன் டு த ஏரேஷன் டேங்க் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பண்ணலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ ஓகேவா ஆப்ஷன் ஏ எஸ் ஆப்ஷன் ஏ தான் ஓகே கண்ணா ஸோ இட்ஸ் ரேபிட்லி பம்ப்டு பேக் ஃப்ரம் த செடிமெண்டேஷன் டேங்க் டு த ஏரேஷன் டேங்க் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சூப்பர் ஓகேங்களா எஸ் ஓகேவா சூப்பர் தீபக் தாரணி அறிவு சோஃபியா சஞ்சித் டிஜான் நித்யா மாயா மகாலட்சுமி நான்சி சபரீஷ் ஓகேடா ஓகேவா ஃபேண்டாஸ்டிக் ஓகேவா 40th வந்துட்டு ஆப்ஷன் ஏ அவ்வளோ 40 முடிச்சிட்டோம் 40 கொஸ்டின்ஸ் முடிச்சோம் ஜஸ்ட் இன்னும் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபயர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சாச்சு ஓகேடா புரிஞ்சுது எனக்கு புரிஞ்சுது உங்கள் அர்த்தம் புரிஞ்சுதுப்பா எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது தானே சொன்னேன் டக்குன்னு பார்க்கும்போது எல்லாம் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி சொல்லும்போது நான் அப்படி படிச்சுட்டேன் ஓகேங்களா எஸ் லாஸ்ட் 40 கொஸ்டின் இருக்கும் ஆஃப் சென்ச்சுரி அடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சாச்சு இப்போ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ போட்டுருங்க அதே மாதிரி செஷன் லைக் பண்ணால் செஷன் லைக் பண்ணுறேன் ஓகேவா தண்ணி குடிச்சுங்க ஓகேவா பிரேக் வேணுமா 40 கொஸ்டின் இருக்குது பிரேக் வேணுமா ஓகேவா 50 கொஸ்டின் பார்த்து பிரேக் எடுப்போம் ஓகே ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம் ஓகேவா கமாண்ட்ரா அதே மாதிரி 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்போம் ஓகேவா எஸ் ஃபயர் வந்தாச்சு சூப்பர் ஓகேங்களா ஓகேவா ஐ திங்க் ஹலோ ஷைலஜா ஓகேவா ஐ திங்க் நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லும்போது இவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த ஃபயருக்கும் தண்ணிக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க டிஜானு சபரிஷ்லாம் இல்லாமல் போயிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவங்க மறுபடியும் அந்த இது போட்டுகிட்டே இருக்காங்க
பட் புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி ஓகேவா. 46 the sludge generated by the waste water treatment is treated by இங்கே இருக்கு பாபி anaerobic digester chemicals oxidation product flock a sludge generated by the waste water treatment is treated by சொல்லுங்க. சொல்லியாச்சா ஓகே. sludge of generated wastewater treatment is treated by anaerobic digester தானே இல்லை ஏதான சொல்லியிருக்கீங்க எஸ் ஓகேவா. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏ anaerobic digester ஓகேவா. சூப்பர் தீக்ஷிதா தீபக் ஓகே. தீக்ஷிதா சொல்கிறேனேடா நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. தீக்ஷிதா சொல்கிறேனே தீபக் ஓகே. சஞ்சித் நான்சி மகாலட்சுமி தாரணி அறிவு சோஃபியா ஓகேவா. சார் வாட்டர் லாக்டு பேடி ஃபீல்டு சைனோ பாக்டீரியா தானே இருக்கும் கண்ணா. சைனோ பாக்டீரியாவும் இருக்கும் மெத்தனோ பாக்டீரியாவும் இருக்கும் கண்ணா. ரெண்டு மெத்தனோஜென்ஸும் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேவா. சைனோ பாக்டீரியா வந்து நம்ம எப்போ பார்க்க முடியும் இந்த வாட்டர் யூசிங் சன்லைட் அந்த ப்ராசஸில் வந்துட்டு சன்லைட் ஃபோட்டோஸ் ஃபிக்சிங் நைட்ரோஜன் பாக்டீரியா பண்ணிக்கும்போது பார்க்க முடியும். இதே வாட்டர் லாக்டு கண்டிஷன் இருக்கு தெரியுமா. வாட்டர் லாக்டான கண்டிஷன் வந்துட்டு ஆக்சிஜன் ஃப்ரீயாக இருக்கும். வாட்டர் லாக்டான கண்டிஷன் வந்துட்டு ஆக்சிஜன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு இந்த மெத்தனோஜென்ஸ் பாக்டீரியா வந்து ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கும் ஓகே. அப்போ சைனோ பாக்டீரியா பார்க்க முடியும் மெத்தனோஜென்ஸையும் பார்க்க முடியும் ஓகேவாடா அறிவு ஓகேவா. சைனோ பாக்டீரியா வந்துட்டு வாட்டர் யூசிங் சன்லைட்டில் தான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபிக்சிங் பாக்டீரியா அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். வேறு இந்த வாட்டர் லாக்டு கண்டிஷனில் தான் அந்த ஜோன்ஸில் அந்த வாட்டர் லாக்டு ஜோன்ஸில் அனரோபிக் ஜோன்ஸில் வந்து நம்ம எதை பார்ப்போம்னா இந்த மெத்தனோ பாக்டீரியா மெத்தனோஜென்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. அது வந்து ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். மெத்தனோஜென்ஸ் வந்து ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைனோ பாக்டீரியா வந்துட்டு இந்த பயோ ஃபெர்டிலைசர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் ஓகேவா. கிளியராக புரிஞ்சுதா அறிவு புரிஞ்சுதாடா. எஸ் லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின் டியூட்டர்ஸ் லைக் யோகாஸ் இருக்கும் போடுறத விட அப்படிங்களா. சரி ஓகே. லாஸ்ட் 2 கொஸ்டின் சொல்லலையா என்னத்தம்மா சொல்லலை. பப்படு பேங்க் தான் எதிரா புக்கு செக் பண்ணணும். என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு தில்லடா கன்ஃபியூஷன். கோபார் கேஸ் ஸ்டொமக் ஆஃப் பாட்டம் ஆஃப் வாட்டர் டாக் பிளாடி ஃபீல்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்குமே. ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் இல்லையா.
ஆனால் சைனோபாக்டீரியாவும் இருக்குண்டா. சைனோபாக்டீரியா இருக்கும்போது வாட்டர் லாக்டு கண்டிஷனில் வரும். ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு பிளான்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு சைனோபாக்டீரியா இருக்கும். ஃப்ளரிஷ் ஆகிற ஸ்டேட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெத்தனாஜென்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நடா இவனுங்க நம்மளே கன்ஃபியூஸ் ஆக்குறானுங்க. நான் இல்லைடா, ஆக்டிவேட்டிவ் ஸ்டேஜில் ஏன் ப்ரெசென்ட்டாக இருக்காது பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அது ஏரோபிக் கண்டிஷனில் தானே இருக்குது. ஏரோபிக் கண்டிஷனில் இருக்கும்போது ஆக்சிஜன் எப்படி மெத்தனோஜெனிக் பாக்டீரியா வந்து இது பண்ணும்? அது பேசிக் தானே. ஒரு விஷயம், மெத்தனோஜெனிக் பாக்டீரியாவோட காமன் என்னது? மெத்தனோஜெனிக் பாக்டீரியா எங்கே வந்து இதாகும், எங்கே த்ரைவ்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தான். ஆக்டிவேட்டிவ் ஸ்டேஜ் ஆக்சிஜன் இருக்குது. கன்ஃபியூஷன் வேணாம்ப்பா. பாட்டம் ஆஃப் வாட்டர் லாகில் வந்துட்டு சைனோ பாக்டீரியாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மெத்தனோஜெனிக் பாக்டீரியா வாட்டர் லாக்டான கண்டிஷனில், வாட்டர் லாக்டு கண்டிஷனில், பாட்டமில் வாட்டர் லாக்டான கண்டிஷனில் வந்துட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஏரோபிக் இது வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகும்போது அப்போ வந்து மெத்தனோஜெனிக் பாக்டீரியா ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? பட் இந்த கேஸ் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் ஏரோபிக் கண்டிஷன் இருக்குது. இது எங்கே த்ரைவ்ஸ் ஆகும்? மெத்தனோஜெனிக் பாக்டீரியா எப்படி இது பண்ணணும்னா மெத்தனோஜெனிக் பாக்டீரியா வந்து த்ரைவ்ஸ் எங்கே ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாட்டர் இல்லாத சிச்சுவேஷனில். ஓகேவா? இட் அகைன்ஸ்ட் வாட்டர் பாருங்க, ஆக்சிஜன் இல்லாத சிச்சுவேஷனில், ஏரோபிக் அன்ஏரோபிக் கண்டிஷனில். இது ஏரோபிக் கண்டிஷன் தானே. அரே சைனோ பாக்டீரியா அதுதான் நான் சொல்கிறேன். லாக்டு கண்டிஷனில் அது ஃப்ளரிஷ் பண்ணுறது யூஸ்வல். லாக்டு கண்டிஷனில் ஒரு அன்ஏரோபிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஃப்ளரிஷில் அன்ஏரோபிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது அங்கே வந்து மெத்தனோஜென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். சைனோ பாக்டீரியா பிரச்சனை இருக்கும், இன்னும் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? இங்கே கேட்குறது கரெக்டு தான். சைனோ பாக்டீரியா பிரச்சனை இருக்காதா சார்? சைனோ பாக்டீரியா ஏரோபிக் தானே சார்னு கேட்குறீங்க. சைனோ பாக்டீரியா ஏரோபிக் தான். அது ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு அந்த பயோ ஃபெர்டிலைசரை ஆக்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வேற இன் கேஸு நம்ம வந்துட்டு வாட்டர் லாக்டு பண்ண கண்டிஷனில், லாகாக இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஏரோபிக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதை த்ரைவ் பண்ணி ஃப்ளரிஷ் பண்ணுற பேசிஸில் வந்துட்டு என்ன கிரியேட் ஆகும்னா மீத்தேன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா?
அந்த 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 சோர்ஸ் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த சோர்ஸ் வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். மெத்தனோஜெனிக் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா ரெண்டுமே வாட்டர் லாகில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் ரோல் எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஃபவுண்ட் இன் anaerobic layers of the water logged soil, typically the top few millimeters of the surface. The flooding of the fields cuts off the air transport on the soil, creating the necessary of the anaerobic conditions of a microbes to thrive. இங்கே பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த சாயில் வந்து கட் பண்ணி விட்டுரும் அந்த ஃபியூ சென்டிமீட்டர்ஸில். அந்த கண்டிஷனில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் த்ரைவ்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி அன்அரபிக்காக இருந்தால் தான் CH4 வந்து ஃபார்ம் ஆகும். இதே சைனோபாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கி நம்ம தெரியும், காமன்லி ஃபவுண்ட் இன் ஆக்சிஜனேட்டட் சர்ஃபேஸ். ஆக்சிஜனேட்டட் சர்ஃபேஸ்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால காமன்லி சைனோபாக்டீரியா பிரச்சனை இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இந்த ப்ரெசன்ஸில் பாருங்கள், இதை விட நான் வேறு புக்கு பேசிஸில் வந்துட்டு ஏதாவது இருக்கா? ஓகேவா? அது ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்காக தான். Photosynthesis, cyanobacteria release oxygen in standing of octopus supply. This oxygen supports the growth and the activity of aerobic methane oxidizing condition, methanotrophs, which consumes much of the methane produced by the deeper methanogens before it can be expressed of the atmosphere. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சார் ChatGPT யூஸ். ChatGPT தப்பா சொல்லுவோம். இது புரிஞ்சுதா? சபரீஷ், அறிவு புரிஞ்சுதாடா? சார் ஒரு வாட்டி ஆக்டிவிட்டி ஸ்லட்ஜில் இருக்கா பாருங்க. activated. ஏரேஷன் ப்ரெசென்ட் ஆயிருந்தனால ப்ரெசென்ட் ஆயிருக்காது. வேற என்ன, அந்த ஸ்லட்ஜ் டைஜஸ்டில் போகும்போது தான் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் வந்து நம்மளால மெத்தனோ கேஸ் வந்து பயோ கேஸ் வந்து டெவலப்ஸ் ஆகும். சிம்பிள் ரகண்ணா. இங்கே பாருங்க, அன்ஏரோபிக் டைஜஸ்டர், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ், அதுக்குள்ளே போகும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ரூமன் ஆஃப் கேட்டில், கோபார் கேஸ், வாட்டர் லாக்டு பேடி ஃபீல்ஸ், இதில் எல்லாமே நம்ம மெத்தனோஜென்ஸாக பார்க்க முடியும். வேறு இந்த டிஃபிஷியண்ட்டான சவுண்டு ஃபீல்டில் வந்துட்டு கிளியரா அடா பாவி, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணிருந்தா கிளியராடா கண்ணா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம்ல? ஓகே அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இதுவும் பார்த்தாச்சா? இது என்னது? ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்லட்ஜ் கேரக்டர் வேஸ்ட் பை ஃப்ளாக். ஓகேங்களா? எஸ், அன்ஏரோபிக் டைஜஸ்டர். அடுத்த கொஸ்டின், வாட் கேஸஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்? சொல்லுங்க. வேது கிட்ட கேட்டுடலாம். சார் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வர்றது நல்லதான்டா கொஸ்டின், இந்த மாதிரி வர்றது நல்லது தானே. உங்களுக்கு தோணுதுன்னா கேளுங்க, we can solve it.
ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓ இது ஏற்கனவே பார்த்துட்டோமா? ஓகேடா இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இது 3 வாட்டி பார்த்துட்டோம். டியூரிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பயோகேஸ் ஆர் ப்ரொடியூஸ் விச் இன்க்ளூடு இன்னும் வேறு மாவல் ஸ்ட்ரக்சர்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன் சார் வேறு ஸ்ட்ரக்சரில் கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு இதுலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரே ஒரு சாப்டர்ல தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் எடுத்து வந்திருக்கோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்ற பேஸில் இப்படிலாம் வரலாம். ஓகேவா? அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சவங்க எப்படி எந்த மாடலெல்லாம் கேட்கலாம் அப்படின்றது. ஓகேவா? இதில் எப்படி கேட்டிருக்கான்? வாட் ஆர் த கேஸ் ப்ரொடியூஸ் அன்அரபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் என்ன கேட்டிருக்கான்? டியூரிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பயோகேஸ் ஆர் ப்ரொடியூஸ் விச் இன்க்ளூட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? புரிஞ்சுதில்ல? ஒரே மாவை எப்படி இங்கே இட்லியாக கேட்டு வச்சிருக்கான், இங்கே எப்படி கேட்டு வச்சிருக்கான், இங்கே இட்லியாக கேட்டு வச்சிருக்கான், அன்அரபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி கேட்டு வச்சிருக்கான். இதில் என்ன கேட்டிருக்கான்? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பயோகேஸ் மாற்றி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஒரே கொஸ்டின் தான், ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாதிரி வேறு மாதிரி கேட்போம். ஓகேங்களாக்கண்ணா? மறந்துடக்கூடாது. ஓகேவா? தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த கொஸ்டின், த ப்ரிடாமினன்ட் கேஸ் இன் பயோகேஸஸ். ரொம்ப ஈஸியா அடிச்சு விடுங்க பார்ப்போம். த ப்ரிடாமினன்ட் கேஸ் இன் பயோகேஸஸ். புரிஞ்சுது? ஊத்தப்பமா. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். இட்லி தோசை தளிச்ச இட்லி. ஓகேவா? எஸ், predominant gas in biogases. predominant gas in biogases நம்ம எதை சொல்கிறோம்? மீத்தேன். எஸ் டாகண்ணா. சூப்பர் இப்போ தான் அதான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? மீத்தேன் நம்ம சொல்லணும் predominant gas in biogas. சூப்பர் தீபக், தீக்ஷிதா, நான்சி, நித்யா, நிதிஷ், சஞ்சித், ரிஜான், சோஃபியா, தாரணி, அறிவு, சபரீஷ். கிளக்கிட்டீங்கப்பா. ஓகேவா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அதை பிடிச்சிப்பான். நெருப்பை சொன்னால் ஃபயரை போட்டுருவான், அதை போனால் இதை போட்டுருவான், தோசைன்னு சொன்னால் இட்லி தோசை, தாளிச்சு சட்னி, கீ தோசைன்னு சொல்லிருப்பான். இது உருப்படியாக ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ. அடுத்த கொஸ்டின்ப்பா கீழே வந்திருக்கு. ஓகே, இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா? இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா? இல்லை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பாருங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 45th நீங்கள் எனக்கு வந்து படிக்கிறேன். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்ணா லைவ் இருக்குல்ல? எஸ், லைவ் இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கனால போர்டே ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சோ. ஓகேவா? ஒரே மாடியூல் தான் மாற்றி கேட்டு வச்சிருப்பாரு. ஓகேவாங்கண்ணா? The type of gas produced depends upon the microbes and organic substrate they utilize. Certain bacteria grows in anaerobic or cellulosic material, large amount of methane along with carbon dioxide and nitrogen. இங்கே வச்சுட்டா பார்த்தீங்களா? இப்போ தப்பான ஆன்சர் பி தான். Methanogens are commonly found in the anaerobic sludge during the sewage treatment. The common example is methanobacteria. Methanogens ஐ திங்க் இங்கே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்கண்ணா. ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுக்கும் அன்அரபிக் ஸ்லட்ஜுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். The methanogens are present in the rumen of the cattle where they help in the breakdown of cellulose and play important role in the nutrition of cattle. ஓகேவா? ஸோ தப்பான ரைட்டான ஆன்சர் எதுவாக இருக்குது? ஆப்ஷன் பி தான் தப்பான கரெக்டான ரைட்டான ஆன்சர். ஸோ தப்பான கரெக்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி தான். ஓகேவா? சூப்பரா. எஸ் சஞ்சித். ஓகேங்களா? எஸ் தாரணி,
தீக்ஷிதா கலக்கிட்டீங்க ஓகேங்களா. ஃபென்டாஸ்டிக். தீபக், சபரீஷ், நான்சி, சஞ்சித், நிதிஷ், அறிவு, சோஃபியா. ஃபென்டாஸ்டிக்ப்பா, ஃபென்டாஸ்டிக். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான். அவ்வளோதான்ப்பா. 45 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம்ப்பா. 45 கொஸ்டின் முடிச்சிட்டோம்ப்பா. ஃபயர் பண்ணுங்க. தண்ணி குடிங்க. செஷன் லைக் பண்ணுங்க பார்ப்போம். டக்கு யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க செஷன் லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க டக்குனு செஷன் லைக் பண்ணுங்க பார்ப்போம். எஸ்டா நம்ம டக்குன்னு பார்த்துலாம். 45 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். டக்குன்னு பார்த்துலாம். ஜஸ்ட் 35 கொஸ்டின்ஸ் மோர். ஓகேவா. 1:30க்கு வந்துருங்க. டக்குன்னு வந்துருங்க. 1:30க்கு நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். ஜஸ்ட் 3 மினிட்ஸ். லைக் பண்ணாதாங்களா பண்ண சொன்னப்பா. 1:30க்கு இன்னும் 3 மினிட்ஸில் அதெல்லாம் நம்ம தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம்ப்பா. சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க பாப்போம். The depth of the concreted tank of a biogas plant in which bio waste are collected and slurry of the dung is fed is எவ்வளோ மீட்டர் இருக்கும், எவ்வளோ ஃபீட் இருக்கும் சொல்லுங்க. டே வந்தாச்சுரா கதை பேசுறது போதும். வாங்க பேக் டு வாங்க. ஆன்சர் சொல்லுங்க. இன்னும் 30 கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம டக்குன்னு பார்த்தாகணும். ஓகேவா. மீட்டரா ஃபீட்டா நல்லா பாருங்க. மீட்டரா ஃபீட்டா? மீட்டர் வருமா ஃபீட் வருமா? மீட்டரா ஃபீட்டா? ஓகேங்களா. 10 to 15 தான். பட் மீட்டரா ஃபீட்டா? இட்ஸ் ஃபீட். ஓகேவா. 10 to 15 ஃபீட். ஓகேங்களா. டெப்த் ஆஃப் டைம் பயோகிளாஸ் பிளான்ட் ரியாக்டர் வந்து எவ்வளோ இருக்கும்? 10 to 15 ஃபீட் இருக்கும். ஓகேவா. சூப்பர் பா தீபக், தீக்ஷிதா, சோஃபியா, சஞ்சித். எஸ் 15 ஃபீட்டு தான்ப்பா. ஓகேங்களா. நான்சி, அறிவு, சபரீஷ் கலக்கிட்டீங்க. நித்யா, எழில். ஃபைன்பா. சூப்பரா சஞ்சித் சூப்பராக காணும். ஓகேங்களா. எஸ் சிவதர்ஷன். டி தான்ப்பா. டி தானே? ஆமாம் டி தான். 10 to 15 ஃபீட் இமீடியேட்டாக ஃபீட். ஓகேவா. 47th கொஸ்டின். IARI stands for IARI stands for கண்ணா செஷன் லைக் பண்ணிக்கோங்கடா. இந்தியன் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இல்லை இன்டர்நேஷ்னல் அடப்பாவி என்ன அப்படி வந்திருக்கு. இன்டர்நேஷ்னல்
ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா, இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் ரிசர்ச்? ரொம்ப ஈஸி தான் சார். எங்கள் இங்கிலீஷ் பேப்பரில் வந்துச்சு தப்பியா பார்த்தீங்களா? இங்கிலீஷ்காரன் காப்பி அடிச்சிட்டான். பிரிட்டிஷ்காரன் தான் காப்பி அடிக்க மாட்டேன் தெரியுமா? ஓகேவா, ரொம்ப ஈஸிங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI. ஓகேங்களா, நிறைய பேர் அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, IARI ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசர்ச் இன்ஸ்டியூட். அக்ரிகல்ச்சர் பேஸில் வந்துட்டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேவா, சூப்பரா சூப்பர். சீதாம்பா, தீக்ஷிதா, தீபக், டிஜான், நான்சி, நித்யா, புவனேஷ், சோஃபியா, தாரணி, சபரீஷ், கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக். எழில், அறிவு. ஓகேவா, சூப்பர்ப்பா. சஞ்சித், கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். KYIC stands for KVIC stands for நல்லது. இங்கிலீஷ் பேப்பர் எதுவும் யூஸ் ஆகாதுன்னு நினச்சேன், நீட்டுக்கு யூஸ் ஆகுது. வி தான்ப்பா. ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கோன்றீங்க பாருங்க. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியஸ் கம்பெனி. ஓகே, கமிஷன் தான்ப்பா வரும், கம்பெனி வராது. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஓகேவா, காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஓகேவா, சி தான், காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஆப்ஷன் சி தான் பார்க்குறேன் நான். சார் சூப்பர். சபரீஷ், சிவதர்ஷினி, தீபக், புவனேஷ், தீக்ஷிதா, சிவதர்ஷன், நித்யா, எழில், நான்சி, சஞ்சித். சி தானே? ஓகே, சி தான்ப்பா கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி. என்ன சொல்லுவோம்? காதி. கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியஸ் கம்பெனி. ஓகேவா, இண்டஸ்ட்ரியஸ் கம்பெனி தான். கம்பெனியில் சரி, கமிஷன் தான். கம்பெனி வராது, கமிஷன். கம்பெனி வராது, கமிஷன். ஒரு கமிஷன் அது. ஓகேங்களா, அது எப்படி இருக்குது, வில்லேஜில் எப்படி க்ரோத் இருக்குது அப்படின்றது. ஓகேவா, சூப்பர் ராக்கண்ணா. எஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். அடுத்த கொஸ்டின். Which of the following is mainly produced by the active of anaerobic bacteria on sewage? Which of the following is mainly produced by the activity of anaerobic bacteria on sewage? Which of the following? 51st. Okay, yes. Which of the following? Marsh gas. Another marsh gas. Super. Deepak, Shivadashini, Dikshita, Sanjit, Nancy, Sophia, Nitya, Dharani, Nitish. Yes, Sanjit, Nancy. Super, fantastic. Okay, marsh gas தான் புவனேஷ். Okay, marsh gas தான் நம்ம என்டர் பண்ணுவோம். Okay, சூப்பர் ராகண்ணா. அடுத்த கொஸ்டின், 52nd question. Which of the following statement about the methanogenic is not correct? மேற்கனவே பார்த்துட்டோமா? They can be used to produce methane gas. They are found in a rumen of cattle. They grow aerobically and break down cellulose residue. Yes, நம்ம பார்த்துட்டோம். Yes. ஜகண்ணா. நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது. ஓகேவா, எஸ் பார்த்துட்டோம். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அண்ணா இதில் இந்த ஆப்ஷன் டி மிஸ் ஆயிருக்குடா. ஸோ இந்த ஆப்ஷன் டி மிஸ் ஆன பட்சத்தில் we can skip this. The use of biological methods for controlling plant disease and pest is known as. The use of biological methods that controlling the plant disease and pest is known as. The use of biological research controlling plant disease and pest is known as. ஓகேவா,
கண்ட்ரோலிங்னே வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? கண்ட்ரோலிங்லேயே வந்தாச்சு. ஓகே, அதான் நம்ம பயோ கண்ட்ரோலிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? பிளான்ட்டுக்கு ஒன்று இருக்குது, இது இருக்குது. அப்படி ட்ரைகோடெர்மான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? லோவரிங் ஏஜென்ட். ஓகேவா? பயோ கண்ட்ரோல். கண்ட்ரோலிங் வந்ததுனாலே பயோ கண்ட்ரோல் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர். தீபக், சிவதர்ஷன், தீக்ஷிதா, நான்சி, நிதிஷ், புவனேஷ், சபரீஷ், எழில், சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. தாரணி, சஞ்சித், சோஃபியா, அறிவு, ஃபென்டாஸ்டிக்ப்பா, ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி, பயோ கண்ட்ரோல் தான். பயோ கண்ட்ரோல் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். In a system of checks and balance, in a system of checks and balance, என்னது, the insect that are sometimes called pest and completely eradicated. All the insects are eradicated. When pests are beyond manageable levels, they are completely eradicated. The pests are not eradicated, but they are kept at a manageable level. In a system of checks and balance, செக் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சொல்கிறது எதை சொல்லுவாங்க? Yes, da. Super, 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 super. Pests are not eradicated, but they are kept at the manageable level. Pests are not eradicated, but they are kept at the manageable level. Okay, option D. Option D. Yes, 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 yes. Deepak, Dikshita, Bhuvanesh, Sanjit, Nitya, Dharani, Nancy, Sabarish. Super, super. Arivu. Okay, va. Fantastic, fantastic. Another question, brother. Another question. Biopesticide used to get rid of aphids is, aphids get rid பண்ணக்கூடிய biopesticide என்ன? Which is the biopesticide? புச்சு 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 பூச்சு சாப்பிடும் நம்ம பார்த்துருக்கோம். அது புச்சு 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 சாப்பிடும் நம்ம பார்த்துருந்தோம். Yes, 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 yes. Yeah, both A and C. புச்சு 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 சாப்பிடும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? கண்ணா பஃபர் ஆச்சுன்னா சொல்லுங்கடா. ஓகேவா? இது வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம்டா, அங்கே இருக்குது. ஒரு நிமிஷம், என் ஃபோன் இதாகல, நான் லேப்டாப்பில் பார்க்குறேன். ஓகேங்களா? 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஆன்சர் சொல்லி வைங்க. ஓகேங்களா? ஆன்சர் சொல்லி வைங்க, நான் வந்துடுறேன்.
ஓகேடா கண்ணா, வந்தாச்சு 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 வந்தாச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கீங்க? சின்ன தலையா? டேய் 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 கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தா. சி 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 என்னது? சி என்னது? எஸ் டாகண்ணா, லேடி பேர்ட் கரெக்டான ஆன்சர். சூப்பரா, லேடி பேர்ட் தான் கரெக்டான ஆன்சர். எஸ் 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 டாகண்ணா. சஞ்சித், போத் ஏஎன்சி. போத் ஏஎன்சியா? போத் ஏஎன்சி எப்படி வரும்? டிராகன் ஃப்ளைஸ் எப்படி வரும்? சஞ்சித், என்னப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கு? அடிக்கடி சஞ்சித் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கா? நல்லா பார்த்துக்கோங்க. லேடி பேர்டு எஃபிட்ஸ், டிராகன் ஃப்ளைஸ் வந்துட்டு மஸ்கிட்டோ. கண்ணா நல்லா பாருப்பா, நம்ம பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக கொடுத்துருப்போம். லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ்னு கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்? லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ், எஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோன்னு. அப்போ லேடி பேர்ட் எதை சொல்லுது? எஃபிட்ஸை கொடுது. டிராகன் ஃப்ளைஸ் சொல்லுது, மஸ்கிட்டோ சொல்லுது. ஓகேவா? பார்க்குறீங்களா? சார் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க சார். புக்கில் இருக்குப்பா, புக் எடுத்து நீங்களே பாருங்களேன். புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, புக்கு வெளியே இருக்குது, வெளியே போனால் உள்ளே விட மாட்டாங்க. டைமர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் லேடி பேர்ட் அப்படி புக் எடுக்கலாம். நீங்கள் புக் எடுத்தே உங்களால் பார்க்க முடியும். மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட்ல கடைசியில் என்ன வரும்? கடைசியில் தான் வரும். இல்லை, கடைசியில் பயோ ஃபெர்டிலைசர் வரும். அந்த பயோ ஃபெர்டிலைசருக்கு முன்னாடி, சம்மரிக்கு முன்னாடி வந்துட்டு பயோ ஃபெர்டிலைசராக சரிப்பா, சம்மரி பயோ ஃபெர்டிலைசருக்கு முன்னாடி தான் பயோ கண்ட்ரோல் வரும். ஓகே, பயோ பெஸ்டிசைட் வரும். அதில் வந்து பாருங்களேன், லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேட் தான். ஓகேங்களா? நீங்கள் அதனால தான் நீங்கள் இவ்வளோ ஞாபகம் இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. லேடி பேர்டுக்கும் இதுதான் சார், லேடி பேர்டு வந்து மஸ்கிட்டோ வச்சு கனெக்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? பட் லேடி பேர்டு அண்ட் டிராகன் ஃப்ளை கெட் ரிட் ஆஃப் எஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோ. அப்போ எதை டிட்டர்மைன் பண்ணுது? லேடி பேர்டு வந்து எஃபிட்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது, டிராகன் ஃப்ளை வந்து மஸ்கிட்டோ டிட்டர்மைன் பண்ணுது. பார்த்தீங்களா? அரே சார், ரெஸ்பெக்டிவ்லி கவனிக்கல. எஸ் 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 அதுதான் பிரச்சனை. ஓகேவா? முடிஞ்சிருச்சுமா. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லை. இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகாதுல்ல சஞ்சித். இனிமேல் அந்த கொஸ்டினும் கன்ஃபியூஸ் ஆகாது, இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகேங்களா? டவுட் வரும்போது புக் எடுத்து பார்த்தா போதும். நம்ம எடுத்து இது பண்ணுறதுதான்ப்பா. புக்கை வச்சுக்கிட்டே சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்கன்றதுக்காக தான். பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் தெரியுதா இல்லையா? அது வந்து எக்ஸாம் ஆகி மார்க் வாங்கி நான் இதெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகேவாடா கண்ணா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் தான் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இனிமேல் ஒரு கன்ஃபியூஷனே வராது பாருங்க. இனிமேல் தப்பு பண்ணீங்க, இனிமேல் கன்ஃபியூஷனே வராது. டிராகன் ஃப்ளைஸ் மஸ்கிட்டோ டிட்டர்மைன் பண்ணுது, லேடி பேர்டு எஃபிஸ் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவாடா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். எஸ் டைம் இல்லை. மைக்ரோபியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தட் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ். இப்போ சொல்லுங்க பார்ப்போம். புக்கெல்லாம் மூடி வச்சிருங்க. மைக்ரோபியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தட் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் பட்டர்ஃப்ளைஸ் கேட்டர்பில்லர்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தானே. பட்டர்ஃப்ளை, கேட்டர்பில்லர்ஸ் இதெல்லாம் புழு பூச்சி அதெல்லாம் பேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எஸ் டாகனா. என்னது? பெசிலஸ் துருஞ்சினிசிஸ். ஆப்ஷன் டி பெசிலஸ் துருஞ்சினிசிஸ். சூப்பர். தீபக், தீக்ஷிதா, புவனேஷ், சிவதர்ஷன், நான்சி, நிதிஷ், நித்யா, சஞ்சித், சபரீஷ், தாரணி, எழில், ஃபென்டாஸ்டிக்பா, சோஃபியா, அறிவு. So it's option D. Bacillus thuringiensis is the correct answer. 59th question. The bacteria Bacillus thuringiensis is available in the market in the form of எந்த ஃபார்ம்ல வந்து Bacillus thuringiensis மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும்? எந்த ஃபார்ம்ல வந்துட்டு Bacillus thuringiensis மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும்? ஃபோன்ல வேற சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, அதனால தான் லேப்பை பார்க்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபார்ம்ல இருக்கும்?
எஸ் டகனா சூப்பர் சூப்பர் ஓகேங்களா. ஸோ என்ன ஃபார்மில் இருக்குது, ஸ்போஸ் ஓகேவா, ஸ்போஸ் ஓகேவா, ஸ்போஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது ஓகேவா, ஸ்போஸ் ஃபார்ம்ஸ் தான் ப்ரெசென்ட் இருக்குது ஓகேவா. சூப்பர் டகனா சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. தாரணி, புவனேஷ், நான்சி, எஸ் எஸ் எஸ், தீக்ஷிதா, தீபக், சஞ்சித், நித்யா, நிதிஷ், சிவதர்ஷன், சபரீஷ், எழில், அறிவு, சூப்பர் இருக்கணும் சூப்பர் இருக்கணும் ஓகேவா. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி ஸ்போர்ஸ் ஃபார்ம்ஸாக பிரச்சனை இருக்கும். 60வது கொஸ்டின், 60th கொஸ்டின், which of the following statement is incorrect? Which of the following statement is incorrect? இந்த கொஸ்டின் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. இதெல்லாம் இன்கரெக்ட் சொல்லுங்க பார்ப்போம். Eradication of pests is undesirable as without them the beneficially predatory and the parasitic insect which depends upon them food or host would not able to be survived. An important part of a biological farming approaches is to become familiar with the various life forms of the inhabited that field, predators as well as the pest, and also the life cycles patterns feeding with the habitats of the prefers. Option C வந்து they very familiar beetles with the red and black markings of the ladybird. The Bacillus thuringiensis spores are mixed with the water and sprayed onto valuable plants such as brassicas and fruit trees where these are eaten by the insect adult. சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்டா? ஓகே, ஓகேடா, ரெடி ஆயிடுச்சு ஃபோன். சொல்லுங்க பார்ப்போம். என்னது 60. BT spores are mixed with eradications of pests is undesirable without them beneficially predatory parasite insect which depends upon the host and the vulnerable survival. An important part of the biological farming's approach become familiar with various life forms that inhibit the field predators as well as the pests and also the life cycles patterns of the feeding of the habitats of the prefer. Okay மாதிரி தான் இருக்குது, டவுட் வச்சுருக்கோம். The very familiar beetles with the red and ladybird. BT spores are mixed with water and sprayed on the valuable plants such as brassicas and fruits which they are eaten by the insect adults. ஓகேடா, ஆப்ஷன் டி தான் தப்பான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர். சூப்பரா ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா. சூப்பர். தப்பான கரெக்டான ஆன்சர் அது ஆப்ஷன் டி. எஸ் செஞ்சித். ஓகே, சூப்பர். நான்சி, தர்ஷினி, சோஃபியா, தீபக், புவனேஷ், தீக்ஷிதா, எழில், புவனேஷ் சொல்லியாச்சு, நித்யா, எஸ் சோஃபியா, அறிவு, தாரணி, கலக்கிட்டீங்கப்பா. சூப்பர். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா. ஆல் 60 கொஸ்டின் முடிச்சாச்சுப்பா. ஃபயர் பண்ணுங்க. எஸ் ஃபயர் போடுங்க. செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணிட்டே வாங்க. நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டைம் இல்லை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, how many of the following are correct with respect to trichoderma? எத்தனை ஃபாலோயிங் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, சொல்லுங்க. அது என்னென்னு சொல்லுங்க. ஓகேங்களா, எத்தனை ஃபாலோயிங் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, அது என்னென்னு சொல்லுங்க, அதுவும் என்னென்னு சொல்லுங்க. 2 மணிக்குள்ளே முடிச்சிருவோம்டா. 2 மணிக்குள்ளே முடிச்சுட்டு பிரேக் கொடுத்துடலாம். ஒரு 20 கொஸ்டின் தானே, டக்குன்னு பார்த்துடலாம். 2 மணிக்குள்ளே முடிச்சிட்டோன்னா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். Developed for the use in the treatment of plant disease, it is a species or free living fungi that are very common in roots ecosystem. It belongs to the division of ascomycetes. Correct. அதான் பார்த்தேன். They are very effluent biocontrol agent for several plant pathogens.
கரெக்ட் கரெக்ட். பார்க்கறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா பாருங்கள். பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பார்க்கறதுக்கு ஃபங்கை ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். ஃபங்கை ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னு போட்டுருவீங்க. பட் அவன் ஃபங்கை என்ன கேட்டிருக்கான்? ட்ரைகோடெர்மா கேட்டிருக்கான். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. என்னது ட்ரைகோடெர்மா? இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகேங்களா? ஆஸ்கோமைசிஸ் வரும், டியூட்ரோமைசிஸ் என்ன வரும்? டியூட்ரோமைசிஸ் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எது தப்பானதுன்னா ஆப்ஷன் சி தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? ஆஸ்கோமைசிஸ்ல வராது ட்ரைகோடெர்மா, டியூட்ரோமைசிஸ்ல வரும் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகேங்களா? ஆஸ்கோமைசிஸ்ல வராது, இதுதான் வரும். ஓகேவா? எஸ் சஞ்சித், ஆஸ்கோமைசிஸ்ல வராதுப்பா, ஆஸ்கோமைசிஸ்ல வராது. எஸ் அறிவு, சூப்பர்ரா. ஓகேங்களா? நாலுமே கரெக்ட் வராது. ஃபங்கை பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே வரலாம். நம்ம என்ன கிளியரா கொடுத்துறோம்? ட்ரைகோடெர்மா, இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை ட்ரைகோடெர்மா, டியூட்ரோமைசிஸ்லாம் வருது. மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா கண்ணா? ஸோ ஆப்ஷன் சி. ஹலோ சுமில் ஜோஷி, ஹலோ. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? சூப்பரா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டக்கு செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷம் நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா? 2:10 நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா கண்ணா? மறந்துடாதீங்க. செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? which one of the following is not an example of carrying out a biological control of the pest and disease using microbes? Not an example கேட்டிருக்கான். carrying out biological control of pest and disease using microbes. ஓகேங்களா? not an example. சொல்லுங்க. ஓகேடா. சில அன்டிஸ்டர்ப்னஸ் தேவையில்லாமல் வருவாங்க, நம்ம இன்னும் சொல்ல முடியாது. சரி விடுங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு. ஓகேவா? இது தெரியல, இது என்னது? ஆப்ஷன் சி தான்டா. ஆப்ஷன் சி தான். சூப்பராக தான் சொன்னீங்க. ஓகேங்களா? சி தானே சொல்லியிருக்கீங்க? எஸ் சி தான்ப்பா. நியூக்ளியர் ஹைட்ரோஃபோர்ஸ் ஒயிட் ரெஸ்ட் வராது. நாட் அன் எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? பிரசிகஸில். ஓகேவா? சூப்பர். ஓகேவா? சூப்பரா. அடுத்த கொஸ்டின்.
சொல்லுங்க பாப்போம் அடுத்த கொஸ்டின் எஸ் தீக்ஷிதா. விட்டுட்டு வாங்க 64 ஒன் கொஸ்டின் முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிருவோம். சிக்ஸ்டி ஃபோர்த் சொல்லுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணி சொன்னால் ஏதாவது ஒன்று வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, எஸ் ஒன்று வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பயோகேஸு மெத்தனோஜன் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி லேடி பேர்டு வந்து அஃபிட்ஸு, மைக்ரோரைஸா வந்துட்டு குளோமுலஸு, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வந்துட்டு என்ன வருது ட்ரைகோடெர்மா, பயோகேஸ் மெத்தனோஜன் பாக்டீரியா. ஓகேவா? அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். பயோகேஸ் மெத்தனோஜன் பாக்டீரியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். சூப்பர் பி தீக்ஷிதா. சூப்பரா. ஓகேங்களா? ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? சூப்பர். நான்சி, புவனேஷ், நித்யா, சதீஷ், தாரணி, சபரீஷ், சோஃபியா, அறிவு, நிதிஷ், நான்சி, சோஃபியா, ரோஷினி, கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ். ஓகேவாங்கண்ணா? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், which of the following is incorrect? Biofertilizer or organism that enrich the nutrient quality of the soil, realizing the problem. Incorrect கேட்டிருக்காங்கடா. Realizing the problem associated with the overuse of the chemical fertilizer, there is a large pressure to switch to the organic farming, the use of biofertilizer. The main source of biofertilizer are bacteria, fungi, protozoan and cyanobacteria. Root nodules, a leguminous plant, symbiotic association is formed by rhizobium. சொல்லுங்க பாப்போம். ஓகேவா? பயோ ஃபெர்டிலைசர் என்ன பண்ணுது? நமக்கு நல்லதாக தான் பண்ணுது, உரமாக தான் இருக்குது, எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஆர்கானிக் என்ரிச் குவாலிட்டி ஆஃப் த நியூட்ரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ரியலைசிங் த ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் ஓவர் யூஸ் ஆஃப் த கெமிக்கல் ஃபெர்டிலைசர், தேர் இஸ் கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாங்களும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு பி ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு ஆர்கானிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிசான் கே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான். த மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர் ஆஃப் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோன் அண்ட் சைனோபேக்டீரியா. சூப்பர் இதுவும் கரெக்ட் தான். பட் என்ன வராது, இங்கே புரோட்டோசோன் வராது. ஸோ கரெக்டான கொஸ்டின்ஸ் எதுவாக இருக்குன்னா ஆப்ஷன் சி, த ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் லெகுமினேசியஸ் பிளான்ட் சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் ஃபார்முலா ரைசோபியம். எஸ் ரக்கனா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தானே தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சூப்பர் ரக்கனா. என்னாச்சுரா? சீதாம்பா. ஓகேங்களா? சீதாம்பா. ஓகேவா? சூப்பர். எப்படா வரும்? லேடி பேர்டு எப்படா மெத்தனாவிக் பாக்டீரியா ஆட் ஆகும்? இதை வச்சு அடிச்சிடலாமே, பயோகேஸ் வச்சு அடிச்சிடலாமே. எப்படி வரும் சபரீஷ்? வராதுப்பா. ஓகேவா? The fungal symbiotic in mycorrhiza associated absorbs dash from the soil passes plant into. Fungal symbiotic in mycorrhiza association absorb. Fungal symbiotic mycorrhiza association absorbs. என்ன அப்சார்ப் பண்ணுது? என்ன அப்சார்ப் பண்ணுது? ஹைட்ரஜனா, பொட்டாசியமா, பாஸ்பரஸா, கால்சியமா? இட்ஸ் பாஸ்பரஸ். என்ன அப்சார்ப் பண்ணுது? பாஸ்பரஸ். எஸ் தீக்ஷிதா, நான்சி, புவனேஷ், தாரணி, சோஃபியா, நிதிஷ், சஞ்சித், நித்யா, சபரீஷ், அறிவு, கலக்கிட்டீங்கப்பா. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி, சுஜித் குமார். சூப்பரா. புவனேஷ். ஸோ ஆப்ஷன் சி பாஸ்பரஸ் தான். ஓகேடா. முடிச்சலாம். 68th one. Which of the following is incorrect? ஏற்கனவே பார்த்துட்டோமா? Which of the following is incorrect? தப்பான ஆன்சர் எது கேட்டிருக்காங்க? சொல்லுங்க. Which of the following is incorrect? Rhizobium fits atmospheric nitrogen into inorganic forms.
என்ன வரும் அங்க என்ன வரும் என்ன தப்பு என்ன தப்புடா கண்ணா என்ன தப்பு எஸ் 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 என்ன தப்பு பார்த்தோன்னே சொல்லிட்டேன் சார் என்ன வரும் எஸ் 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 அது என்ன 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 வரும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்த்தோன்னே சொல்லிட்டேன் சார் சொன்னா அது என்ன வரும்னு சொல்லி வச்சுக்கணும் ஓகே கண்ணா ஸோ ஆப்ஷன் ஏ தப்பான கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கு ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏவா இருக்கு ஓகேவா கண்ணா சூப்பரா ஓகேங்களா சூப்பர் சபரீஷ் சூப்பர் தீக்ஷிதா தீபக் புவனேஷ் சஞ்சித் நான்சி ஃபைன் நித்யா ஃபென்டாஸ்டிக் பா ஹரிவு நிதிஷ் கலக்கிறீங்க ஃபென்டாஸ்டிக் பா ஃபென்டாஸ்டிக் எஸ் the bacteria which can fix atmospheric nitrogen in its free living form and the soil or free living form liye atmospheric nitrogen fix பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னது Aspergillus acidobacterem இல்ல Acidobacter rhizobium இல்ல Aspergillium and Acidobacter இல்ல Frankia and Azoospermum அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாப்ளஸ் ஓகேவா ஆஸ்போஸ்பைரம் அண்ட் அசிடோபாக்டர் தான் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் சூப்பர் இருக்கணும் சூப்பர் தீக்ஷிதா சிவதர்ஷினி தீபக் நான்சி சஞ்சித் சோஃபியா புவனேஷ் நித்யா கலக்கிட்டீங்க அறிவு Fantastic, Subash. Collecting. Fantastic. அடுத்த question. 17th question. Which one of the following microbes forms a symbiotic association with the plants and helps them in their nutrition? நம்ம இதோட முடிச்சிடலாம்ப்பா இதான் லாஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும் இதோட நம்ம முடிச்சிடும் லாஸ்ட் கொஸ்டின்ப்பா சொல்லுங்க பார்ப்போம் இதோட நம்ம முடிச்சிடலாம் Last question. Which of the following microbes form symbiotic association with the plants help them with the nutrition? Nutrition ஓட help பண்ணக்கூடிய plants அது. Yes. Glomus. Option C. Glomus. Super இருக்கணும். So option C Glomus. ஓகேவா? Option C Glomus தான். Yes. சுஜித் குமார். தீக்ஷிதா, நான்சி, சிவதர்ஷினி சபரீஷ் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா குளோமஸ் அறிவு நிதிஷ் சூப்பர் இருக்கணும் ஓகேவா எஸ் சூப்பர் ஐயோ ஓகே சிவதர்ஷன் அங்கே T2J அப்படின்னு போட்டிருக்கீங்களா நீங்கள் T2J அப்படி போட்டது வந்து நான் சிவதர்ஷினி நான் படிச்சிட்டேன் ஓகே சிவதர்ஷன் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன் ஓகேவாடா கண்ணா ஓகேடா போய் சாப்பிடுங்க ஓகேவா நம்ம மறந்துடாதீங்க 26th 29th 2 நாள் மறந்துடாதீங்க 26th மறந்துடாதீங்க 29th மறந்துடாதீங்க ஓகேங்களா 26th வந்துருங்க 29th வந்துருங்க அப்போ மிச்சர கொஸ்டின் நம்ம சேர்த்து போட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா எஸ் ஓகே ஸ்டொமக் மேக்கிங் நைஸா சரிடா போய் சாப்பிடுங்க ஓகேவா போய் சாப்பிடுங்க ஓகே அப்போ செஷன் லைக் பண்ணுங்க ஒரு நெருப்பு போட்டு அப்படியே கிளம்பிடுங்க பார்ப்போம் see you நம்ம அதுலேயும் சேர்த்து பார்த்துடலாம் ஓகேங்களா கவலைப்படாதீங்க வில் லுக் இன்டு தட் 12th வந்து சேர்த்து பார்த்துடலாம் ஓகேவா கண்ணா ஓகே see you bye ஓகே கண்ணா bye ஒரே நிமிஷம்